Physics is the study of nature and natural phenomena. இயற்பியல் என்பது இயற்கையை பற்றியும் இயற்கை நிகழ்வுகளை பற்றியும் படிக்கும் ஒரு பாடமாகும். அத்தகைய பாடத்தை கற்க விரும்பும் மாணவ செல்வங்களுக்கும் கண்மணிகளுக்கும் எனது வணக்கம். In this session, we'll be dealing with position vector. Generally, in physics, we need to study about how a particle behaves and interacts with other objects. For that, we use displacement, distance, acceleration, etc., etc. To study these quantities, I need to know what the position of the object is or where it is located. A vector which denotes the position of a particle at any instant of time with respect to some frame of reference is called a position vector. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத டினோட் பண்ற ஒரு வெக்டார் தான் பொசிஷன் வெக்டார்னு சொல்றோம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருப்பான். ஸோ a vector which denotes the position of a particle at any instant of time. பொசிஷனை எப்படி சொல்லுவோம், எதை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா with respect to some reference frame or coordinate system. Coordinate systemனா we know that x, y and z axis, that is a coordinate system. இத கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது போக நம்ம எர்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஜிபிஎஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இதுல நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த டைரக்ஷன்ஸ் வச்சு இத்தனை டிகிரி நார்த், இத்தனை டிகிரி ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது தான் நம்ம ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவும் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் தான், ரைட்? ஸோ பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன மீன் பண்றோம்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு நான் ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அல்லது கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்றேன். அதை ரெப்ரசென்ட் பண்ற வெக்டார் தான் பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜெனரலி இந்த பொசிஷன் வெக்டார் என்ன சிம்பிளால் டினோட் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை ஆர் வெக்டார். ஆறுங்கிறது ஜெனரலா டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும். வெக்டார் அப்படிங்கிறப்ப அது எந்த டைரக்ஷன்ல அப்படிங்கிறது பொசிஷன் வச்சு நான் சொல்லுவோம். அப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பார்ட்டிகல் அட் அ பாயிண்ட் பி இஸ் கிவன் பை இந்த ஆர் வெக்டரை நம்ம எப்படி டினோட் பண்றோம் அப்படிங்கறத கீழே சொல்லியிருக்கோம். ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் ஜெட் கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னாலே எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் அந்த கீழே டயக்ராம்ல கொடுத்துருப்பான். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ், ரைட்? அப்போ இந்த மூணு ஆக்சஸ் வச்சு ஒரு ஆப்ஜெக்டுடைய லொகேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாயிண்ட் பண்றோம். அதுதான் இந்த கிராஃப்ல காமிச்சிருப்பாங்க. பாயிண்ட் பி அப்படிங்கிறது தான் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். பாயிண்ட் பி வந்து இட் இஸ் a plot of x, y and z axis. அப்போ பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்லயும், ஒய் ஆக்சிஸ்ல ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ்லயும், ஜெட் ஆக்சிஸ்ல ஜெட்ங்கிற டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு. அப்போ ஆரிஜின்ல இருந்து அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்றதுக்கு நான் ஒரு வெக்டர் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த ரெட் கலர்ல காமிச்சிருக்காங்கல்ல அந்த வெக்டர் தான் பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஆர் வெக்டர் இட் இஸ் a combination of x, y and z axis. அதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. ஸோ ஆர் வெக்டர்ங்கிறது எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் ஜெட் கே கேப் அல்லது மூணு ஆக்சஸும் சேர்ந்தது தான் ஆர் வெக்டர். இதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதனுடைய லொகேஷன் என்ன, பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லலாம். இதுல ஐ கேப்ங்கிறது என்னன்னா இட் இஸ் தி யூனிட் வெக்டர் பாயிண்டிங் எக்ஸ் ஆக்சிஸ், ஜே கேப்ங்கிறது யூனிட் வெக்டர் பாயிண்டிங் ஒய் ஆக்சிஸ் and k cap is the unit vector pointing z axis அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யூனிட் வெக்டர்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். It just denotes direction. அப்போ i cap x டைரக்ஷனை குறிக்கும், j cap y டைரக்ஷனை குறிக்கும், k cap z டைரக்ஷனை குறிக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இந்த பிளாட் வந்து இட் பொசிஷன் வெக்டர் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அதை பத்தி பேசுது. எக்ஸாம்பிள் 2.13. Determine the position vectors for the following particles which are located at points P, Q, R, S. Question ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் உள்ள ஒரு கிராஃப். அதுல 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, P, Q, R and S. இந்த 4 பாயிண்டுடைய பொசிஷன் வெக்டர்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றோம். ஓகே, ஸோ we have 4 points P, Q, R, S. அதனுடைய பொசிஷன் வெக்டர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். பொசிஷன் வெக்டர்ங்கிறது ஆர் வெக்டர். அது எதை வச்சு சொல்லுவோம்னா எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சிஸ் வச்சு சொல்லுவோம். ஐ ஜே கே இந்த 3 டைரக்ஷன்ஸ் வச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இங்க வந்து எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது வந்து 2 டைமென்ஷன், 2 டைமென்ஷன் மட்டும் தான் இருக்கு. அப்போ எக்ஸையும் ஒய்யும் மட்டும் நான் கன்சிடர் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பொசிஷன் வெக்டரை ஆர்பி வெக்டர் அப்படின்னு சொல்லி நான் டினோட் பண்றோம். இந்த ஆர்பி வெக்டர் எப்படி நான் டினோட் பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளோ, ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பாயிண்ட் பி வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால
எக்ஸ் ஆக்சஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். 1 2 3 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கு. ஒய் ஆக்சஸ்ல 0 அப்படிதான் நம்ம பிளாட் பண்ணுவோம். ஜென்ரலா கிராஃப் பிளாட் பண்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3,0 நம்ம பிளாட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒய் ஆக்சஸ்ல ஒன்றும் கிடையாது, எக்ஸ் ஆக்சஸ்ல 3, ரைட்? அப்போ எக்ஸ் ஆக்சஸ் மட்டும் இருக்குன்னா அதை பாயிண்ட் பண்ற டைரக்ஷன் ஐ கேப். அப்ப இந்த பொசிஷன் வெக்டர் எப்படி நான் டினோட் பண்றேன்னா ஆர்பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் 3 யூனிட்ஸ், அது என்ன டைரக்ஷன் அப்படிங்க டினோட் பண்றது ஐ கேப். ஸோ 3 ஐ கேப். ஒய் ஆக்சிஸ்ல ஒன்றும் கிடையாது, அதனால 0 ஜே கேப்னு வரும். அதை நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பிங்கிற பாயிண்டுடைய பொசிஷன் வெக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா 3 ஐ கேப். இப்போ நம்ம கியூங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 1 2 3 4 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒய் ஆக்சஸ்ல 1 2 3 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இதனுடைய பொசிஷன் என்னவா இருக்கும்னா எக்ஸ் ஆக்சஸ்ல 5, ஒய் ஆக்சஸ்ல 4. அப்ப நம்ம எப்படி எழுத வேண்டியிருக்கோம் அப்படின்னா ஆர் கியூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சஸ்ல 5 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப 5 ஐ கேப் பிளஸ் ஒய் ஆக்சஸ்ல 4, அப்ப 4 ஜே கேப். அப்ப ஆர் கியூ வெக்டார் ஒரு பொசிஷன் வெக்டர் ஆஃப் கியூ இஸ் 5 ஐ கேப் பிளஸ் 4 ஜே கேப்னு முடிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் ஆறுங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கு. இந்த ஆறுங்கிற பாயிண்ட் எங்க இருக்குன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 1 2 2 யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ ஆர் வெக்டர் அதனுடைய பொசிஷன் வெக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா -2 ஐ கேப். ஐ கேப்ங்கிறது எக்ஸ் டைரக்ஷனை குறிக்குது, -2ங்கிறது நெகட்டிவ் ஆக்சிஸ்ல 2 யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. சிமிலர்லி எஸ்ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ் இங்க இருக்கு. இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 யூனிட் டிஸ்டன்ஸ்லயும் நெகட்டிவ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல 1 2 3 4 5 6 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப நான் இதை எப்படி எழுத வேண்டியிருக்கோம்னா 3 ஐ கேப் ஆர் இஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3 ஐ கேப் -6 ஜே கேப். இந்த மைனஸ்ங்கிறது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் குறிக்குது. இங்க எதுவுமே இல்லைன்னா பிளஸ் அண்டர்ஸ்டுட் 3க்கு பக்கத்துல அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் குறிக்குது, ரைட்? இப்படிதான் ஜென்ரலா ஒரு ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் வெக்டர் நம்ம எழுதும். எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளோ, ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளோ. எக்ஸ் ஆக்சஸ்னா ஐ கேப் சேர்த்துக்கோங்க, பிளஸ் ஒய் ஆக்சஸ்ல ஜே கேப் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடும், ரைட்? எக்ஸாம்பிள் 2.14. A person initially at rest starts to walk 2 meters towards north, then 1 meter towards east, then 5 meters towards south, and then 3 meters towards west. What is the position vector of the person at the end of the trip? இது ஒரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பேஸ்ட் ஆன் பொசிஷன் வெக்டர் கான்செப்ட். அதாவது ஒரு நபர் இருக்காரு, அவர் ஆரம்பத்துல ரெஸ்ட்ல இருந்து ரெஸ்ட் பொசிஷன் நம்ம ஆரிஜின் ஜெனரலா எடுத்துக்கோம் கிராஃப்ல 2 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன்ல 2 மீட்டர் தூரம் நடக்கிறாரு. 1 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ல 1 மீட்டர், 5 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் டைரக்ஷன்ல 5 மீட்டர், அண்ட் தென் 3 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன்ல 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் போறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப கடைசியா அவருடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்கும், எந்த டைரக்ஷன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அவருடைய ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து அவர் நின்றுட்டு இருப்பாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கன்னு சொல்றான், ரைட்? இப்ப இதை நம்ம அப்படியே ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம். அந்த கீழே சொல்யூஷனா கொடுத்திருப்பான். இது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் உள்ள ஒரு கிராஃப், ஜஸ்ட் 2 டைமென்ஷன். இதுல நார்த் டைரக்ஷன் ஒய் ஆக்சஸ் ஆகும், சவுத் டைரக்ஷன் -y, ஈஸ்ட் டைரக்ஷன் +x, வெஸ்ட் டைரக்ஷன் -x. இப்படி நான் பிளாட் பண்றோம், ரைட்? அப்ப ஆரம்பத்துல அந்த நபர் he walks 2 meters towards north. இப்போ ஆரம்பத்துல நம்ம ஆரிஜின்ல இருக்கிறத எடுத்துக்கோம், சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறதா நம்ம அசீம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து 2 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். இப்போ நார்த் டைரக்ஷனா இதானே ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷன். அப்போ 1 2 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். அந்த பொசிஷன்ல இருந்து 1 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன்ல 1 மீட்டர். இந்த இடத்துல பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க போறோம்ல, அது எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்திருக்கிறோம், ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்திருக்கும். ஒரு யூனிட்ங்கிறது 1 மீட்டர் இந்த கிராஃப்ல, ஓகே? And 5 meter towards south direction and bottom direction. அதுல 5 meter 1 2 3 4 5 meter distance downward directionல வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம, ரைட்? அண்ட் கடைசியா 3 meter towards west. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 3 meter 1 2 3 வெஸ்ட் டைரக்ஷன்ல போறோம். நம்ம கடைசியா அவர் வந்து சேர்ற இடம் எங்க அப்படின்னா பிங்கிற இந்த பாயிண்ட் தான். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். எக்ஸ் ஆக்சஸ்ல -x ஆக்சஸ்ல 2 டிஸ்டன்ஸ்லயும் -y ஆக்சஸ்ல 1 2 3 இப்படிதான் நம்ம ஜெனரலா கிராஃப் பிளாட் பண்ணுவோம். அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், ரைட்? சோ இந்த பாயிண்ட் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
அது எவ்வளவு பொசிஷன்ல இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ்ல 2 அண்ட் மைனஸ் ஒய் ஆக்சஸ்ல 3. அப்ப இதை நான் எப்படி ஜெனரலா டினோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு, ஆஃப்டர் த ட்ரிப் த பர்சன் ரீச்சஸ் த பாயிண்ட் பி ஹூஸ் பொசிஷன் வெக்டர் இஸ் கிவன் பை, அது ஆர் வெக்டர் நம்ம ஜெனரல் டினோட் பண்றோம். எக்ஸ் ஆக்சஸ்ல -2, ஸோ -2 ஐ கேப், ஒய் ஆக்சஸ்ல -3, ஸோ -3 ஜே கேப். அப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -2 ஐ கேப் -3 ஜே கேப். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன், அந்த பொசிஷன் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம், அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். அதனுடைய டைரக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா சவுத் வெஸ்ட்னு கொடுத்துருப்பான். ஆமா தானே, இந்த கிராஃப் பாருங்க, பாயிண்ட் பி இருக்குன்னா ஆரிஜின்ல இருந்து ஒரு வெக்டார் வரைஞ்சீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ இந்த டைரக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட், சவுத் வெஸ்ட்டுக்கும் இன் பிட்வீன் டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அந்த நபர் வந்துட்டு இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் போனார்னா எவ்வளவு தூரம், கடைசி அவர் எந்த இடத்துல இருப்பாரு அப்படிங்கிறத நான் பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். Distance and displacement. As I said earlier, in physics, to study about an object, I need to calculate a velocity, acceleration, how its motion is, etc., etc. In order to find that, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கு, எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்குங்கிறது தான் பேசிக் ரெக்குவயர்மெண்டா இருக்கும் எப்பவுமே. ஏன்னா இது டைம் வச்சு எப்படி மாறுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ற மூலமா தான் மற்ற குவான்டிட்டிஸை நல்லா ஸ்டடி பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். டிஸ்டன்ஸ் இங்க கொடுத்திருக்க டெஃபினிஷன் படி இட் இஸ் தி ஆக்சுவல் பாத் லென்த் டிராவல் பை அன் ஆப்ஜெக்ட் இன் கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம் டூரிங் இட்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். இது ஒரு பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இட் ஹாஸ் நோ டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் என்னுடைய மீனிங், ரைட்? ஸோ டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது, அது டிராவல் பண்ண பாத்துடைய லென்த், டோட்டல் லென்த் என்னவா இருக்குமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, இங்கே கொடுத்திருக்கிறது it is the difference between the final and initial positions of an object in a given interval of time. Initial position ஒன்னு இருக்கும், final position ஒன்னு இருக்கும், ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றோம். இன்னும் நாம புரியுற மாதிரி எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா it is the shortest distance between these two positions of an object அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். ஒரு ரெண்டு பொசிஷன் இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ங்கிற பாயிண்ட்ல இருந்து ஸ்டாப்ங்கிற பாயிண்ட்டுக்கு போகுதுன்னா ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவல் பாத் லென்த், அது டிராவல் பண்ண லென்த் உடைய டோட்டல் வேல்யூ தான் டிஸ்டன்ஸ். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி கிடையாது, இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம். இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி which means it has a direction. இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it clearly depicts what a distance and displacement is. ஒரு நபர் இருக்காரு, he starts from a particular point, இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற ஸ்டார்ட்ங்கிற பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படியே போய் இந்த டைரக்ஷன்லாம் சுத்தி மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் எண்டுங்கிற பாயிண்ட்டுக்கு போறாரு. அப்ப டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம முன்னமே படிச்ச மாதிரி இட் இஸ் தி டோட்டல் பாத் லென்த். இந்த டோட்டல் பாத் உடைய லென்த் என்னவோ இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே மெஷர் பண்ணி வந்தோம்னா இந்த டோட்டல் லென்த் என்னவா இருக்கும்னா டிஸ்டன்ஸா இருக்கும். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் இது என்ன அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இட் இஸ் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல். அப்ப இனிஷியல் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இது அப்படிங்கிறப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுவா இருக்கும். ஆமா தானே? And it has a particular direction, of course, right? So இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம். இந்த டயக்ராம்ல இருந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் இட் ஹாஸ் நோ பர்டிகுலர் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லயும் போய் வருது. அப்ப அதுக்கு இந்த டைரக்ஷன் நான் சொல்ல முடியாது. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரையும் நான் சொல்லலாம். அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம். இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எப்பவுமே அதிகமா இருக்கும் when compared to displacement. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸும் சில இடங்கள்ல ஈக்குவலா இருக்கலாம், அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸை விட கம்மியா இருக்கலாமே தவிர டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸை விட அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜெனரலி டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ரிகார்டிங் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 2.15. Assume your school is located 2 kilometers away from your home. In the morning you are going to school and in the evening you come back home. In this entire trip, what is the distance traveled and the displacement covered? இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். அதாவது காலையில நம்ம ஸ்கூலுக்கு போறோம், மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்கூல் வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா அசைன் பண்ணிக்கோங்க.
அப்போ வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் டிராவல் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதை டயக்ராமேட்டிக்ல ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பான். ஹோம்ல இருந்து நம்ம எங்க போறோம்னா ஸ்கூலுக்கு போறோம், மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறோம் சாயந்தரம், அங்கேயே இருக்க போறது இல்லை, ரைட்? ஸோ மார்னிங் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நான் போக வேண்டியிருக்கு, மறுபடியும் ஈவினிங் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நான் வர வேண்டியிருக்கு, ரைட்? அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், டோட்டல் பாத் லென்த்னு படிச்சிருக்கிறோம். அப்போ போறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர், வர்றதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர், டோட்டலா எவ்வளோ அப்படின்னா 4 கிலோமீட்டர். தட் வில் பி தி டிஸ்டன்ஸ் டிராவல். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் ஹோம்ல தான் ஆரம்பிக்கிறேன், தட் இஸ் தி இனிஷியல் பொசிஷன். மறுபடியும் ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்னும் ஹோம்கே வந்துடுறேன், அப்போ ஃபைனல் பொசிஷனும் ஹோம் தான். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் சொல்லியிருக்கிறோம். இப்போ இனிஷியல் பொசிஷனும் ஹோம் தான், ஃபைனல் பொசிஷனும் ஹோம் தானா, ஒரே பாயிண்ட் தான் ரெண்டுமே. அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வில் பி 4 கிலோமீட்டர்ஸ், போக 2 வர 2. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் இங்க கொடுத்துருப்பான். The displacement covered is 0. ஏன் அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் ஆர் தி சேம், ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஆனா டிஸ்டன்ஸ் டிராவல், டோட்டல் பாத் லென்த் டிராவல் என்னவா இருக்கும்னா 4 கிலோமீட்டர். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் உண்டான வேரியேஷன் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் 2.16. An athlete covers 3 rounds on a circular track of radius 50 meters. Calculate the total distance and displacement traveled by him. ஒரு அத்லெட் இருக்காரு, ஒரு கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்காரு, மொத்தம் 3 ரவுண்ட் அடிக்கிறாரு, ஒரு சர்க்குலர் ட்ராக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ் வந்து 50 மீட்டர். அப்போ அவர் கவர் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், தட் இஸ் தி கொஸ்டின், ரைட்? இதை டயக்ராமேட்டிக்கா இங்க கொடுத்துருக்கான். அத்லெட் இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு மறுபடியும் இதே பாயிண்ட்டுக்கு தான் வர போறார், சர்க்குலர் பாத். மொத்தம் 3 ரவுண்ட் அடிக்கிறார். அப்போ அவர் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா தி டோட்டல் டிஸ்டன்ஸ் தி அத்லெட் கவர்ட் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ட்ராக். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியும், அவுட்டர் லென்த் தான், நம்ம லென்த் ஆஃப் சர்க்கிள் தான் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்றோம். அத்லெட் ஒரு ரவுண்ட் ஃபுல் ரவுண்ட் அடிக்கிறார் அப்படின்னா அந்த டோட்டல் லென்த் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ட்ராக். இவர் 3 ரவுண்ட் அடிக்கிறார், அப்போ அதனால 3 டைம்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ட்ராக். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும் 2πr. ரேடியஸ் வந்து 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான், ரைட்? அப்போ அவர் கவர் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் பாத் லென்த் என்னவா இருக்கும்னா 3 டைம்ஸ் 2πr அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 3 இன்டூ 2π இன்டூ 50 மீட்டர் விச் இஸ் தி ரேடியஸ். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 300 π மீட்டர் நமக்கு கிடைக்குது. பையோட வேல்யூ 3.14 உங்களுக்கு தெரியும். ஸோ தி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தி அத்லெட் இஸ் அப்ராக்சிமேட்லி 942 மீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ரைட்? பட் இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா the displacement is 0ன்னு சொல்லலாம். ஏன் சார் 0 அப்படின்னா நமக்கு தெரியும் இது ஒரு சர்க்குலர் பாத். இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்ல நான் ஆரம்பிச்சேன்னா எப்படி பார்த்தாலும் மறுபடியும் ஏங்கிற பாயிண்ட்டுக்கே நான் வரப்போறேன். அப்போ இனிஷியல் பொசிஷனும் இதுதான், ஃபைனல் பொசிஷனும் இதுதான். அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் இங்க என்னவா இருக்கும்னா 0. எத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் அதே தான், ரைட்? அதான் இங்க கொடுத்திருப்பான். Since the athlete reaches the same point A after 3 rounds from where he started. அத்லெட் அதே பாயிண்ட்டுக்கே வந்துட போறாரு, எத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் ஆரம்பிச்ச இடத்துக்கே தான் மறுபடியும் வர போறாரு. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல 0 அப்படிங்கறத பாக்குறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஜெனரலா நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னங்கிறது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். A coordinate system with the x, y and z axis is the Cartesian coordinate system. அதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்றது, நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டர் குவான்டிட்டின்னு, அது எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்றதுங்கிறது பார்க்க போறோம், ரைட்? ஒரு பார்ட்டிகிள் எடுத்துக்கலாம், இட் இஸ் மூவிங் ஃப்ரம் பாயிண்ட் P1 டு P2, இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது. ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது பார்ட்டிகிள் P1 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து P2 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. இந்த P1ங்கிற பாயிண்ட்ல அதனுடைய பொசிஷன் வெக்டர் R1 வெக்டர் which is denoted by x1 i cap plus y1 j cap plus z1 k cap. அதாவது R1 வெக்டர்ங்கிறது P1 உடைய பொசிஷன் வெக்டர், அதை xyz ஆக்சிஸ்ல நம்ம சொல்லியோம். அது எங்க போகுது அப்படின்னா it moves to a point P2. இந்த P2ங்கிற பாயிண்ட் உடைய பொசிஷன் வெக்டர் அது எங்க இருக்கு, எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா R2 வெக்டர் அப்படிங்கிற பொசிஷன் வெக்டர் வச்சு டினோட் பண்றோம். தட் இஸ் x2 i cap plus y2 j cap plus z2 k cap. இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குது at x, y and z axis அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், ரைட்? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா ஒரு பார்ட்டிகல் இட் இஸ் மூவிங் ஃப்ரம் பாயிண்ட் P1 டு பாயிண்ட் P2. ரெண்டு பாயிண்ட்டுக்கு பொசிஷன் வெக்டர்ஸ் இண்டிவிஜுவலா நம்ம கிட்ட இருக்கு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஜெனரலி தி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்
based on position vectors என்னவா இருக்கும் அப்படின்னா that will be del r vector which is given by r2 vector minus r1 vector அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொசிஷனுக்கு இன்னொரு பொசிஷனுக்கு நடுவில் இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெண்டு பொசிஷன் வெக்டர்ஸையும் சப்ராக்ட் பண்றது மூலமா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ r2 வெக்டருங்கிறது இங்க இருக்கு p2 உடைய பொசிஷன் வெக்டர், r1 வெக்டருங்கிறது p1 உடைய பொசிஷன் வெக்டர். ரெண்டு பொசிஷன் வெக்டர்ஸையும் சப்ராக்ட் பண்ணனா அல்லது டிஃபரன்ஸ் எடுத்தேன்னா எனக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் வெக்டர் வரும். அந்த டிஃபரன்ஸ் ஒரு சேஞ்ச் தான் அந்த டெல் அல்லது டெல்டா அப்படிங்கிற சிம்பிளால நான் ரெப்ரசென்ட் பண்றேன். அப்ப இந்த சேஞ்ச் இன் ஆர் வெக்டர் அல்லது டெல் ஆர் வெக்டர் அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டெல் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர். r2 வெக்டருடைய வேல்யூ நமக்கு தெரியும், r1 வெக்டருடைய வேல்யூவும் தெரியும். அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்றது எப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ்ல தெளிவா பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா x2 minus x1 i cap, y2 minus y1 j cap, z2 minus z1 k cap அப்படின்னு சொல்லி வரும். இதை கிராஃபிக்கலா நான் எப்படி சார் ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா ஒரு x and y axis உள்ள சிஸ்டம் 2 dimensional கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் நான் எடுத்துக்கிறேன். இதுல p1ங்கிற பாயிண்ட் r1 வெக்டரால ரெப்ரசென்ட் ஆகுது, p2ங்கிற பாயிண்ட் r2 வெக்டரால ரெப்ரசென்ட் ஆகுது. அப்போ டெல் ஆர் வெக்டர் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் என்னவா இருக்கும்னா r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர். அதை இந்த ரெட் ஆரோவால நான் டினோட் பண்றேன். எக்ஸாம்பிள் 2.17. Calculate the displacement vector for a particle moving from a point P to Q as shown below. Calculate the magnitude of displacement ன்னு கொடுத்திருக்கான். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிகல் இட் இஸ் மூவிங் ஃப்ரம் P to Q. அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிங்க. And also find the magnitude of displacement. Magnitude na direction இல்லாம வேல்யூ மட்டும் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். So particle moves from P to Q. What is the displacement vector and the magnitude of displacement? இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு தெரியுது ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது, பாயிண்ட் P அண்ட் பாயிண்ட் Q. P அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கணும், அது r1 வெக்டர் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி Qங்கிற பாயிண்ட் பொசிஷன் வெக்டர் r2 வெக்டர். இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம என்னங்கிறத சொல்லிடலாம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரா இருக்கும். அண்ட் அந்த வெக்டருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போறோம். இதுதான் ப்ராப்ளம் உடைய சொல்யூஷனா இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் displacement vector del r vector is equal to r2 vector minus r1 vector. இது ஜெனரலா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கு உண்டான டெஃபினிஷன். இப்படிதான் நம்ம சொல்றோம், சேஞ்ச் இன் r vector அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் நம்ம சொல்றோம். அப்ப r1 வெக்டர் என்னவா இருக்கும், r2 வெக்டர் என்னவா இருக்கும். இந்த கிராஃப் பாருங்க, pங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. அது x ஆக்சிஸ்ல 1 யூனிட் டிஸ்டன்ஸ்லயும் y ஆக்சிஸ்ல 1 யூனிட் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு. ஆமா தானே? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா x and y ஆக்சிஸ்ல 1,1 அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ x ஆக்சிஸ் 1 i cap, y ஆக்சிஸ்க்கு 1 j cap. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 விட்டுறலாம். இப்போ i cap plus j cap அப்படின்னு சொல்லி ஆயிடும். அதே மாதிரி பாயிண்ட் Q எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு x ஆக்சிஸ்ல. இது அப்படியே ஒரு பர்பெண்டிகுலர் வந்தீங்கன்னா it is at a distance of 4 units when it comes to x axis. y axisல 2 யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இதனுடைய பொசிஷன் வெக்டர் என்னவா இருக்கும், 4 i cap, இங்க 2 j cap இருக்கும். இதுதான் இங்க கொடுத்திருப்பான். r1 vector வந்து i cap plus j cap and r2 vector is equal to 4 i cap plus 2 j cap. இதெல்லாம் இங்க பார்க்கிறோம். ரைட், அப்போ del r vector or displacement vector என்னவா இருக்கும்னா r2 vector minus r1 vector which is equal to ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 minus இந்த வேல்யூஸ்லாம் பாருங்க, 4 minus 1 i cap plus 2 minus 1 j cap. i cap தான் சப்ராக்ட் பண்ணும், j cap தான் சப்ராக்ட் பண்ணும். அப்போ ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு வருது அப்படின்னா del r vector is equal to 3 i cap plus j cap அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை நான் அரைவ் பண்ண முடியுது. அண்ட் இது வெக்டர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ ஒரு வெக்டருடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா del r is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படிதான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ r வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குன்னா அதனுடைய மேக்னிடியூட் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா r is equal to square root of x square plus y square. அதே மாதிரி இங்க del r வெக்டர் இருக்கனால del r is equal to square root of 3 square plus 1 square. அப்போ 3 square 9, 1 square 1 ன்னு தெரியும், 9 plus 1 root 10 unit. That will be the magnitude of displacement vector. Note ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இந்த டாபிக்ல, அதாவது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டாபிக்ல இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அங்க கொடுத்துருக்கான். The distance traveled by an object in motion in a given time is never negative or zero, it is always positive.
சொல்ல வந்த விஷயம் இதுதான். டிஸ்டன்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்னா இது ஒரு ஸ்கேலா குவான்டிட்டின்னு சொல்லிட்டோம். நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இட் ஹாஸ் நோ டைரக்ஷன். இப்போ டோட்டல் லென்த் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். And second thing, the displacement of an object in a given time can be positive, zero or negative. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையும் பாசிட்டிவா இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரைட்? ஓகே. ஏன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் ஆக்சஸ்ல இருக்கலாம், இல்ல ஆரிஜின்லேயே போய் ஆரம்பிச்ச இடத்துல முடிஞ்சிடலாம், இல்ல நெகட்டிவ் ஆக்சஸ் போகலாம். ஸோ இட் கேன் பி பாசிட்டிவ், ஜீரோ ஆர் நெகட்டிவ். The displacement of an object can be equal or less than the distance traveled, but never greater than the distance traveled. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். Displacement it can be less than or equal to distance. Distance தான் எப்பவுமே அதிகமா இருக்கும். Distance விட கம்மியா வேணா இருக்கலாமே தவிர distance விட அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாருக்கு? Displacementக்கு. And the distance covered by an object between two positions can have many values, but the displacement between them has only one value in magnitude கொடுத்திருப்பான். ஒரு இனிஷியல் பாயிண்ட் இருக்கு, ஃபைனல் பாயிண்ட் இருக்கு. ரெண்டுக்கு நடுவில் நான் எந்த பாத்துல வேணாலும் போகலாம். அப்ப டிஸ்டன்ஸை பொறுத்தவரையும் இட் கேன் ஹேவ் மெனி வேல்யூஸ். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டோம். அது ஒரே ஒரு வேல்யூவா தான் இருக்குமே தவிர நிறைய வேல்யூவா இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. இது எல்லாம் இந்த நோட் அப்படிங்கிற டாபிக்ல கொடுத்திருப்பான். டிஃபரன்ஷியல் கால்குலஸ். டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இது பேசிக்கலி ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். மேக்ஸ்ல இது உங்களுக்கு டீடைலா நடத்துவாங்க. டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெகிரல் கால்குலஸ். பிசிக்ஸ்ல ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப வேகா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஒன்றும் பெருசா நீங்க கண்டுக்க வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இதுல சில ஃபார்முலாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க டீடைலா இதை பத்தி படிப்பீங்க. ஸோ எவ்வளவு முடியுதோ அவ்வளவு புரிஞ்சுக்கோங்க. புரியாத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ரைட்? ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். இது மேக்ஸ்ல ஒரு சாப்டராகவே உங்களுக்கு இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படி. ரைட்? ஜெனரலி எனி பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் ரெப்ரசன்டட் பை ஃபங்க்ஷன் இன் மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்திருப்பான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பான். டெம்பரேச்சர் டி. இந்த டெம்பரேச்சர் டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? நார்மலா பாருங்க, நம்ம காலையில டெம்பரேச்சர் கூலா இருக்கும், மதியம் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், சாயந்தரம் மறுபடியும் குறையும். அப்ப டெம்பரேச்சர் எதை டிபெண்ட் பண்ணிருக்கா அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் டீன்னு சொல்லலாமா? Right? அப்போ temperature which is a physical quantity depends on time t அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்க்கறப்ப the variation can be represented by the notation t of t. Capital T-ங்கிறது temperature, small t-ங்கிறது time. அப்போ டெம்பரேச்சர் எப்படி டைமை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு டினோட் பண்றேன். ஃபங்க்ஷன் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலா எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு டூல். அதை எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா டெம்பரேச்சர் as a function of time. இந்த டி ஆஃப் டி அப்படின்னு சொல்றோம்ல, டி ஆஃப் டி நம்ம சொல்லுவோம். பட் ஜென்ரலா அதை சொல்ல வேண்டிய விதம் டெம்பரேச்சர் as a function of time. இப்போ டைமை வச்சு டெம்பரேச்சர் எப்படி மாறுதுன்னு நான் ஸ்டடி பண்ணா அதான் ஃபங்க்ஷன். ரைட்? சரி, இப்போ இந்த டி ஆஃப் டி என்ன கொடுக்கும்? I will give the value of temperature at that time t. ஒரு பர்டிகுலர் டைம் டி எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல கேபிட்டல் டியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனுடைய பொசிஷன் அலாங் தி எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். அதை ஃபங்க்ஷனா நான் ரெப்ரசென்ட் பண்ணா அது எக்ஸ் ஆஃப் டியா இருக்கும். எக்ஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ், அந்த பஸ்ஸோடைய பொசிஷன் அல்லது டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? அதுவும் டைம் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. டைம் அதிகமாக டிஸ்டன்ஸ் அதிகமாகும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்க எக்ஸ்ங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட்டட் டினோட் பண்ணுது. ரைட்? இப்போ ஒரு குவான்டிட்டி, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இன்னொரு பிசிக்கல் குவான்டிட்டி எப்படி டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அதுதான் ஃபங்க்ஷன் சொல்றோம். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போறோம். டிஃபரன்ஷியேஷன்னா என்ன அல்லது டிஃபரன்ஷியல் கால்குலஸ்னா என்ன அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போறோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். f of x which is equal to x square. fங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். it depends on x. அது எப்படி டிபெண்ட் ஆயிருக்குன்னா x ஸ்கொயரா டிபெண்ட் ஆயிருக்கு. இதை இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். y is equal to x square. yங்கிற ஒரு குவான்டிட்டி xங்கிற ஒரு குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ எக்ஸ்ல என்ன மாதிரி டிபெண்ட் ஆயிருக்குன்னா ஸ்கொயர் ஃபங்க்ஷனா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸோட வேல்யூ 1ன்னு வைங்களேன். எக்ஸோட வேல்யூ 1 ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 1 தான். இப்போ ஒய்யோட வேல்யூ 1. எக்ஸோட வேல்யூ 2 வச்சீங்கன்னா 2 ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 4. அப்போ ஒய்யோட வேல்யூ 4. இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்ஸ்ல ஒரு குவான்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் எக்ஸ் இஸ் கால்ட் தி இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன, இண்டிபெண்டன்ட்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்.
x வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட், அது எதையும் சார்ந்து இல்லை. ஆனா y பொறுத்தவரையும் அது டிபெண்டன்ட். y வந்து யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு? x டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா when x changes y also changes. x ஓட வேல்யூ மாறுறப்ப y ஓட வேல்யூ என்ன ஆகும்? மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y is equal to f of x which is equal to x square or x plus 2x, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு x ஸ்கொயருங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா தான் எடுத்துக்கிட்டோம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா y equal to f of x. அதுல dy by dx இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இட் ரெப்ரசென்ட்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் y with respect to x. இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் y with respect to x தான் நான் டிஃபரன்ஷியேஷன் சொல்றோம். இதுதான் நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல பார்க்க போறோம். பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு y is equal to f of x அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். y வந்து x டிபெண்ட் பண்ணிருக்கு. அதுல dy by dx எடுக்கிறோம். இது என்னங்க, இதெல்லாம் நீங்க இதுவரை கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ நான் சொல்ற விஷயங்களை மட்டும் அப்படியே கவனிச்சுட்டு வாங்க, புரியுற மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தேவையெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்போ dy by dx or derivative of y with respect to x, x வச்சு y எப்படி மாறுது அப்படின்னு நான் ஸ்டடி பண்ணேன்னா அதுதான் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்? அண்ட் மேத்தமெட்டிக்கலி the derivative or differentiation dy by dx இதை எப்படி நான் டிஃபைன் பண்றேன் அப்படின்னா இது அப்படியே நம்ம டிஃபைன் பண்றோம். இது எப்படி வந்துச்சு, ஏன், எதுக்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இல்லை. ஏன்னா அது மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது ஒரு தனி சாப்டர், மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க தெளிவா படிப்பீங்க. ரைட்? So the dy by dx or differentiation of y with respect to x or derivative of y with respect to x என்னவா இருக்கும்னா limit of del x tends to 0 y of x plus del x minus y of x by del x அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. இந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். dy by dxங்கிறது என்ன அப்படின்னா y of x plus del x minus y of x, அதாவது del y, இது ரெண்டுக்கு நடுவில் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் y கிடைக்கும். அதான் அடுத்த ஸ்டெப்ல சொல்லியிருப்பான். del y del x எடுத்துக்கிறோம். நீங்க கீழே பாத்தீங்கன்னா புரியும். del y and del x எடுத்துக்கிறோம். அதுல இந்த del x ஓட வேல்யூ லிமிட்னு சொல்லுவோம். லிமிட்னா எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது. இந்த del x ஓட வேல்யூ டென்ஸ் டு 0ன்னு சொல்லியிருப்பான். அதாவது 0வை நோக்கி போறப்ப del x ஓட வேல்யூ ரொம்ப சின்னதாகி 0வை நோக்கி போறப்ப del x மாறுச்சுன்னா அல்லது x ஓட வேல்யூ மாறுச்சுன்னா y வேல்யூ எப்படி மாறுதுன்னு நான் ஸ்டடி பண்ணா அதுதான் dy by dx ன்னு சொல்லியிருப்பான். ரைட்? ஸோ dy by dx or derivative of y with respect to x நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா it is the limit of del x tends to 0 del y by del x. அதாவது dy by dxங்கிறது del y by del x தான் எப்போ அப்படின்னா del x ஓட வேல்யூ 0வை நோக்கி போறப்ப. அதுதான் கீழே கொடுத்திருப்பான். dy by dx represents the limit that the quantity del y by del x attains as del x tends to 0. அதாவது del x ஓட வேல்யூ 0வை நோக்கி போறப்ப del y by del x ஓட வேல்யூ தான் dy by dx ன்னு சொல்லியிருப்பான். இந்த del y by del xங்கிறது என்ன? change in y. del yங்கிறது change in y, del xங்கிறது change in x. change in y with respect to change in x. அத டெரிவேட்டிவ் ஆகணும்னா இந்த del x ஓட வேல்யூ 0 நோக்கி போகணும். இந்த dy by dxங்கிறது என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் y with respect to dx. இதுதான் நம்ம டிஃபரன்ஷியேஷன் சொல்றோம். இந்த dy by dxங்கிறது டிஃபரன்ஷியேஷன். இது வெறும் சேஞ்ச ஸ்டடி பண்றது. அந்த சேஞ்சில் லிமிட்டோட வேல்யூ 0 அப்படின்னா இது என்னவா இருக்கும்? ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல டிஃபரன்ஷியேஷன், தமிழ்ல வகையிடுதல், வகையீடுன்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னால என்னன்னா dy by dx தான். dy by dxனா என்ன அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ரைட்? இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி இதுல இருக்கிற சில ஃபார்முலாஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் பிசிக்ஸ்ல. ஜஸ்ட் ஒரு ஐடியா, டிஃபரன்ஷியேஷன்னா என்னதான் பண்றோம் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கோம். ஸோ இது புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். நம்ம பிசிக்ஸை பொறுத்தவரையும் வில் பி யூசிங் ஒன்லி சர்டன் ஃபார்முலாஸ் ஃப்ரம் தீஸ் கான்செப்ட்ஸ். அது மட்டும் நமக்கு தெரிஞ்ச போதும். ரைட்? இப்போ இந்த டயக்ராமேட்டிக்கலா கிராஃபிக்கலா எப்படி சார் நான் சொல்றது அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ் இருக்கு, ஒய் ஆக்சஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க del x என்னவா இருக்கும், del y என்னவா இருக்கும்னு பார்க்கணும். அந்த del x ஓட வேல்யூ 0 நோக்கி போறப்ப dy by dx தான் del y by del x அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை ஜென்ரலா டேன்ஜென்ட் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அந்த dy by dxங்கிறது ஸ்லோப் இல்ல டேன்ஜென்ட்டை குறிக்கும். இதெல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப டீடைலாவே பார்ப்பீங்க. இப்போதைக்கு பிசிக்ஸுக்கு ஐ திங்க் இட்ஸ் எனஃப். எக்ஸாம்பிள் 2.18. Consider the function y is equal to x square. Calculate the derivative dy by dx using the concept of limit அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதுவும் ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ரீவியஸ் கான்செப்ட் உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சதுன்னா இதை ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம்.
ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு y is equal to x ஸ்கொயர். அதாவது yங்கிற ஒரு குவாண்டிட்டி xங்கிற குவாண்டிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்கொயர் ஆஃப் x டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனுடைய டெரிவேட்டிவ் அல்லது டிஃபரன்ஷியேஷன் dy by dx என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பான். ரைட், இதை ஃபைண்ட் பண்றதுக்கு let us take 2 points given by ஒரு 2 பாயிண்ட் ரேண்டமா நம்ம x ஓட வேல்யூ எடுத்துக்கிறோம். x1 ன்னு வச்சுக்கலாம், x2 ன்னு வச்சுக்கலாம். x1 ஓட வேல்யூ 2 னும் x2 ஓட வேல்யூ 3 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, இந்த x இருக்குல்ல, இதுக்கு வேல்யூஸ் 2 and 3 நம்மள அசியூம் பண்ணிட்டோம்னா அப்ப கரஸ்பாண்டிங் y வேல்யூஸ் என்னவா இருக்கும்? y1 என்னவா இருக்கும்னா, ஏன்னா y equal to x ஸ்கொயர். இப்போ x1 2 னா 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. அதே இங்க x2 ஓட வேல்யூ 3 அப்படிங்கிறப்ப 3 ஸ்கொயர் எவ்வளவு வரப்போகுது? 9. ஸோ y1 ஓட வேல்யூ 4, y2 ஓட வேல்யூ 9 ன்னு மாறிடும் இந்த ஃபங்க்ஷன் படி. ரைட், மறுபடியும் சொல்றேன், x-க்கு ஒரு 2 ரேண்டம் வேல்யூஸ் அசியூம் பண்ணிக்கிறோம், 2 and 3. y equal to x ஸ்கொயர். அப்ப இந்த ரெண்டு வேல்யூ ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 அப்படின்னு சொல்லி வந்துடும் நமக்கு. ரைட், ஸோ x1, x2, y1, y2 வேல்யூ தெரியுது. அப்ப டெல் x என்னவா இருக்கும்? டெல் x என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? சேஞ்ச் இன் x ன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப x-ல ஏற்படக்கூடிய மாறுபாடு சேஞ்ச் என்னவா இருக்கும்? x2 இவ்வளோ, x1 இவ்வளோ. அப்ப ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா சேஞ்ச் எவ்வளோ தெரிஞ்சிட போகுது. அப்ப 3 minus 2 எவ்வளோ? 1. அதே மாதிரி y-ல ஏற்பட்ட சேஞ்ச் தான் டெல் y. இதுல எவ்வளவு சேஞ்ச் இருக்குன்னு பாருங்க. இப்போ எக்ஸ்ல 1ங்கிற சேஞ்ச் ஏற்படுறப்ப y-ல எவ்வளவு சேஞ்ச் இருக்கு? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாமா? 9 minus 4 எவ்வளோ? 5 ஆயிடும். ரைட், அப்ப இந்த வேல்யூஸ் டெல் எக்ஸ் அண்ட் டெல் y வேல்யூஸ் வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா டெல் y by டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்ப டெல் y by டெல் எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 5 by 1 ன்னு வரும். இது உங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பண்ணிருக்காங்க, நம்ம ஸ்ட்ரைட்டா பண்ணிடலாம். 5 by 1 which is equal to 5. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நம்ம அசியூம் பண்ண வேல்யூஸ்க்கு டெல் y by டெல் எக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இந்த x1 வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். x1 is equal to 2 தான். இங்க x1 என்னவோ அதே தான் இங்கேயும் அப்படியே வச்சுக்கலாம். x2 ஓட வேல்யூ மட்டும் நம்ம மாத்த போறோம். x2 ஓட வேல்யூ இங்க என்ன? 3 அப்படின்னு சொல்லி இருந்ததா? இங்க x2 ஓட வேல்யூவை 2.25 மாத்துறோம். அப்போ y1 வேல்யூ என்னவா இருக்கும்? x1 2 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 4 தான். இங்க 2.5 ஸ்கொயர்னு வரும். 2.5 ஸ்கொயர் எவ்வளோ? 6.25. ரைட், இப்போ x1, x2, y1, y2 வேல்யூ வந்துச்சா? அதை வச்சு டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். சேஞ்ச் இன் எக்ஸ் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி சேஞ்ச் இன் y கண்டுபிடிச்சிடலாம். y வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு ஒரு டெல் y by டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். மறுபடியும் நம்ம ப்ரொசீட் பண்றோம். x1 அதே வேல்யூ தான், x2 ஓட வேல்யூ 2.25 வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் y1 வேல்யூஸ் என்னவா இருக்கும்னா 2 ஸ்கொயர் 4, 2.25 ஸ்கொயர் பண்ணனா 5.0625 வருது. இதை வச்சுட்டு மறுபடியும் டெல் எக்ஸ் டெல் y என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதை பேஸ் பண்ணி டெல் y by டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா ஜென்ரலி டெல் y by டெல் எக்ஸ் வேல்யூஸ் ஃபார் டிஃபரெண்ட் x1 and x2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி மறுபடியும் அடுத்த ஸ்டெப்ல x1 வேல்யூ 2, x2 ஓட வேல்யூ 2.1 ன்னு வச்சுக்கிட்டோம்னா y1 ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? அதை வச்சு I can find del x and del y. From that I can calculate del y by del x. இப்போ இந்த இடத்துல 4.1 எனக்கு ஒரு ஆன்சர் வந்துருக்கு. இது வெறும் பேசிக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரைட், இப்போ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு டேப்லெட் காலம்ல வச்சு பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் x1 வேல்யூ இருக்கு. x1 ஓட வேல்யூ நம்ம மாத்தவே இல்லை, 2 2 2 2 2 தான். x2 ஓட வேல்யூ நம்ம மாத்தி இருக்கிறோம். எப்படி இல்லைன்னா 2.25, 2.1, 2.01, 2.001, 2.0001 இந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டே வர்றோம்னு வச்சுக்கலாம். இப்போ டெல் எக்ஸ் என்னவா இருக்கும்? ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஃபரன்ஸ் அதுதானே டெல் எக்ஸ் அல்லது சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு வரும்? 2 2.25 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.25, 2 2.1 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.1. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூஸ். ரைட், ஸோ x1 இவ்வளோ, x2 இவ்வளோ, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது கரஸ்பாண்டிங் y வேல்யூஸ் என்னவா இருக்கும்? y1 is equal to x1 ஸ்கொயர் அப்படிதானே? ஏன்னா y equal to x ஸ்கொயர் ஃபங்க்ஷன். அப்போ x1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா x1 எல்லாமே 2 தான். அப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 4 4 4 4ன்னு வரப்போகுது. y2ங்கிறது x2 ஸ்கொயர். இப்போ இந்த x2 வேல்யூஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா தீஸ் வேல்யூஸ் ஐ அப்டெயின். அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு டெல் y கிடைக்கும். அது கொடுத்துருக்கலாம், புக்ல கொடுக்காம விட்டா. இப்போ டெல் எக்ஸ் இங்க கண்டுபிடிச்ச மாதிரி இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் டெல் y இருக்கும். ரைட், அப்போ டெல் y தெரியும், டெல் எக்ஸ் தெரியும் அப்படிங்கிறப்ப டெல் y by டெல் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
ரைட். இந்த del y by del x எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னமே சொல்லி இருக்கிறோம் டிஃபரன்ஷியேஷன் டெஃபினிஷன் படிக்கிறப்பயே del y by del x தான் dy by dx ன்னு சொல்லி இருக்கிறோம் டிஃபரன்ஷியேஷன் எப்போ அப்படின்னா when del x tends to 0 அப்படிங்கறத பார்த்திருப்போம். நல்லா கவனிங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கையில இருக்கு. இந்த del x ஓட வேல்யூ பாருங்க. ஆரம்பத்துல 0.25, அடுத்து 0.1, அடுத்து 0.01, 0.001, 0.0001. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த del x ஓட வேல்யூ it tends to 0, TENDS, டென்ஸ்னா அதை நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ 0.25 இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா எங்க போகுது, 0வை நோக்கி போகுது. ஏன்னா 0.0001ங்கிறது கிட்டத்தட்ட 0னே நான் எடுத்துக்கலாம். ரைட். அப்போ இந்த del x ஓட வேல்யூ 0வை நோக்கி போறப்ப del y by del x ஓட வேல்யூ என்னவோ அதுதான் dy by dx நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த del x ஓட வேல்யூ 0வை நோக்கி போறப்ப it is not 0 but it tends to 0. 0வை நோக்கி போறப்ப del y by del x ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க 4.0001. அப்ப இதுதான் dy by dx. புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ரைட். So from the above table நம்ம என்ன இன்ஃபரன்ஸ் மேக் பண்றோம் அப்படின்னா when del x tends to 0, del y by del x approaches the limit given by the number 4. del x ஓட வேல்யூ 0வை நோக்கி போறப்ப del y by del x ஓட வேல்யூ எங்க போகுது 4 அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப பாயிண்ட் x is equal to 2 எடுத்துக்கிட்டோம்னா இங்க நம்ம எடுத்துக்கிட்டது எல்லாமே x is equal to 2 தான் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய டெரிவேட்டிவ் dy by dx என்னன்னு சொல்லிடலாம் 4 னே சொல்லிடலாம். இதுதான் dy by dx ஓட வேல்யூ. ஏன்னா del x ஓட வேல்யூ 0வை நோக்கி போறப்ப del y by del x ஓட வேல்யூ எங்க போகுது 4க்கு போகுது. So that is dy by dx, derivative of y with respect to x அல்லது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் y வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ரைட். இப்போ இதுல இன்னொரு விஷயம் கொடுத்திருப்பாங்க. del x tends to 0 does not mean that del x is equal to 0. equal to 0 வேல்யூ நம்ம போட முடியாது. அது இன்டெஃபினைட் வேல்யூவா போயிடும். அதான் அடுத்த ஸ்டெப்ல சொல்லியிருப்பான். அது 0வை நோக்கி போகுது. இட் இஸ் a very small value. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அது 0க்கு ஈக்குவல்னு அசியூம் பண்ணிக்க கூடாது. ரைட். இதான் இங்க சொல்லியிருப்பான். del x ஓட வேல்யூ 0ன்னு போட்டாங்கன்னா del y by del x ஓட வேல்யூ becomes indeterminate. அது கண்டுபிடிக்க முடியாது, இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ரைட். சரி. In general, we can obtain derivative of the function y equal to x square as follows. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கால்குலேட் பண்ணோம். இது ஜெனரலா ஒரு டெரிவேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்படியும் கொண்டு வரலாம். del y by del x is equal to நம்ம டிஃபரன்ஷியேஷன் டெஃபினிஷன் பார்க்குறப்ப y of x plus del x the whole square minus y of x அப்படின்னு பார்த்துருப்போம்ல. அப்போ அதுபடி பார்த்தோம்னா x plus del x the whole square minus x square by del x ன்னு வந்திருக்கும். ரைட். இந்த del y by del x change in y by change in x. y வந்து x ஸ்கொயர் நமக்கு தெரியும். இப்படி நாம போட்டுக்கிறோம். இப்போ இதை a plus b the whole square ஐடென்டிட்டி வச்சு எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ரைட். இதுல x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இப்போ 2x del x plus del x ஸ்கொயர் by del x ன்னு வந்துடும். இதுல del x ரெண்டு பக்கமும் இருக்கு. டிவைட் பண்ணீங்கன்னா இது எதுவும் கேன்சல் ஆயிடும், இது எதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2x plus del x ன்னு வந்துடும். இப்போ del y by del x நமக்கு இருக்கு. நமக்கு என்ன வேணும், dy by dx வேணும். dy by dxங்கிறது என்னது, லிமிட் ஆஃப் del x tends to 0 del y by del x. del y by del x ஓட வேல்யூ தான் 2x plus del x ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட். இப்போ இந்த வேல்யூல லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட்ங்கிறது del x tends to 0. இப்போ இந்த del x ஓட வேல்யூ 0 ஆயிடுச்சு. நம்ம மீதி யார் மட்டும் தான் இருக்கு, உங்களுக்கு 2x மட்டும் தான் இருக்கு. ரைட். இப்போ இது x ஓட வேல்யூ என்னவா இருக்கலாம், 1 2 3 4 எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்போ x ஓட வேல்யூ 1னா dy by dx ஓட வேல்யூ எவ்வளோ 2. இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. x ஓட வேல்யூ 1னா dy by dx ஓட வேல்யூ x is equal to 1 போட்டீங்கன்னா 2ன்னு வந்துரும். x ஓட வேல்யூ 2 நம்ம ஏற்கனவே ப்ராப்ளம்ல அப்படி தான் எடுத்துறோம். x1 ஓட வேல்யூ 2ன்னு எடுத்துறோம்ல, அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x ஓட வேல்யூ 2னா dy by dx ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 2 into 2 4. இதுதான் நம்ம முன்னமும் கண்டுபிடிச்சிருப்போம். ரைட். இதே மாதிரி for different values of x டெரிவேட்டிவ் என்னவா இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு y is equal to x square ஃபங்க்ஷனுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கறத இங்க பார்த்திருக்கோம். இதே மாதிரி for different functions டெரிவேட்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த டேபுலர் காலம்ல பார்க்கிறோம். நமக்கு தேவையானது இது மட்டும் தான். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சதோ ஞாபகம் இருந்ததோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். புரிஞ்சதுன்னா சந்தோஷம், புரியலன்னா வருத்தப்பட வேண்டாம். நம்ம பிசிக்ஸ்ல யூஸ் பண்ண போட்டது இந்த டாபிக், இந்த பர்டிகுலர் டெரிவேஷன்ஸ் மட்டும் தான். ரைட். இந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பான். when y is equal to x, ஜெனரலா y யும் x ஈக்குவல் அப்படிங்கிறப்ப டெரிவேட்டிவ் dy by dx என்னவா இருக்கும்னா 1. ஏன்னா x எவ்வளவு சேஞ்ச் ஆகுதோ அதே அளவு y யும் சேஞ்ச் ஆக போகுது. அப்ப dy by dx 1. when y is equal to x square, இதை நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம். அப்ப dy by dx என்னவா இருக்கும் 2x அப்படிங்கறத கால்குலேட் பண்ணோம்.
when y is equal to x cube இருந்துச்சு அப்படின்னா dy by dx என்னவா இருக்கும்னா 3x ஸ்கொயரா இருக்கும். இது எப்படி வந்துச்சுன்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். These are just formulas. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Okay. And when y is equal to x power n, x power n ல இருந்துச்சு அப்படின்னா dy by dx என்னவா இருக்கும்னா n x power n minus 1 இருக்கும். இந்த n முன்னாடி வந்துரும், n minus 1 மேல போயிடும். Right? So n x power n minus 1. y வந்து sin x, sin function இருந்துச்சுன்னா dy by dx என்னவா இருக்கும்னா cos x இருக்கும். y வந்து cos function, cosine function இருந்துச்சுன்னா dy by dx minus sin x இருக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு ப்ராப்ளம் போட்டோம்ல, இந்த ப்ராப்ளம் மாதிரி உட்காந்து சால்வ் பண்ணிட்டு கிடக்கணும். அதுக்குள்ள போறது இல்லை, ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்க போறோம். when y is a constant, y வந்து கான்ஸ்டன்ட், அது மாறவே போறது இல்லை அப்படின்னா dy by dx ஓட வேல்யூ 0 அப்படிங்கறத பார்க்கணும். ரைட்? when y is equal to ab, ஏங்கிறது ஒரு வேல்யூ, பிங்கிறது ஒரு வேல்யூ, இது ரெண்டும் x டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா இப்போ dy by dx என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் a கான்ஸ்டன்ட் அசீவ் பண்ணிக்கணும். யாரை கான்ஸ்டன்ட் அசீவ் பண்ணிக்கிறோம்? a is a constant. a அப்படியே வச்சுக்கோங்க. b மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, db by dx பிளஸ் ரெண்டாவதுல b கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க, a டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, dA by dx. இதெல்லாம் ஃபார்முலாஸ் இப்படிதான் வரும். இது எப்படி அப்படிங்கிறது உங்க மேக்ஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு தெளிவா நடத்துவாங்க. அது beyond the scope of physics. Okay, right? So for a different functions, what will be the value of derivatives அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். y equal to x னா dy by dx 1, x square னா 2x, x cube னா 3x square, x power n னா n x power n minus 1 னு எழுதிக்கணும். dy by dx ஓட வேல்யூ தான். sin x னா cos x னு எழுதிக்கணும். cos x அப்படினா minus sin x னு எழுதிக்கணும். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப y ஓட வேல்யூ x வச்சு மாற போறது இல்ல அப்படிங்கிறப்ப dy by dx டெரிவேட்டிவ் வந்து 0. ab அப்படிங்கிறப்ப ஒன்ன கான்ஸ்டன்டா வச்சுட்டு இன்னொன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணனும், பிளஸ் செகண்ட் இதுல b கான்ஸ்டன்ட் a வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி அசீவ் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்? இங்க கொடுத்திருப்பாங்க பிசிக்ஸ்ல velocity, speed and acceleration are all derivatives with respect to time. டைம் வச்சுன டெரிவேட்டிவ் தான் velocity எல்லாமே. ஸ்பீடு, acceleration இதெல்லாம் எப்படிங்கறத நம்ம அடுத்த டாபிக்ல பார்ப்போம். Example 2.19. Find the derivative with respect to t of the function x is equal to a0 plus a1t plus a2t square, where a0, a1 and a2 are constants. இது டிஃபரன்ஷியேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, x அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி ஃபங்க்ஷன் இருக்கு. இது t அப்படிங்கிற குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கறத ஈக்குவேஷன் வச்சு கொடுத்துருக்கான். a0 plus a1t plus a2t square அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ப்ரீவியஸ் கேசஸ்ல பாத்தீங்கன்னா இங்க y இருந்திருக்கும், இங்க x இருந்திருக்கும். ரைட்? இப்போ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. x t டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற கணக்கு வச்சுட்டாங்க. இதுல a0, a1 and a2 இதெல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்திருக்கான். ரைட்? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க் அப்படிங்கறத பாக்குறோம். ரைட்? சரி, இப்போ இந்த a0 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் இது கான்ஸ்டன்ட், அதை மைண்ட்ல வச்சுக்கணும். a1 கான்ஸ்டன்ட், a2 கான்ஸ்டன்ட். ஆனா a1 பக்கத்துல t இருக்கு, இது ஒரு வேரியபிள் மாறக்கூடியது. a2 பக்கத்துல ஒரு t ஸ்கொயர் வேரியபிள் இருக்கு, இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட்? அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குன்னா y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ yக்கு பதிலா நம்ம x வந்துருச்சு. ரைட்? xக்கு பதிலா t வந்துருச்சு, இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப y வந்து கான்ஸ்டன்ட்னா டிஃபரன்ஷியேஷன் 0, இதை மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து y ஈக்குவல் டு x, ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா dy by dx 1 நமக்கு தெரியணும். y ஈக்குவல் டு x ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப dy by dx 2x, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட்னா 0, x ரெண்டு ஈக்குவல்னா 1 வந்துரும் டிஃபரன்ஷியேஷன், x ஸ்கொயர்னா டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 2x வரும். ரைட்? இப்போ அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, the required derivative is dx by dt. முன்னாடி dy by dx ன்னு பார்த்தோம் நம்ம. ரைட்? இப்போ இங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மாறி இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி போட்டோம்னா dx by dt. t வச்சு x எப்படி மாறுதுன்னு பார்த்தோம்னா a0ங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்னன்னு சொல்லி இருக்கிறேன் 0. ரைட்? முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. பிளஸ் a1t, a1 வந்து ஒரு கான்ஸ்டன்ட், நான் அப்படியே வச்சுக்கோங்க. பக்கத்துல t இருக்கு, tங்கிறது x மாதிரி. இப்போ அதான் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா t டிஃபரன்ஷியேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்ப a1 into 1 ன்னு வரும், which is nothing but a1. அடுத்து a2 அப்படியே வச்சுக்கோங்க. t ஸ்கொயர், x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னு சொன்னேன்? 2x வரும்னு சொன்னேன். அப்ப t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2t வரும். அதுதான் இங்க இருக்கும், 2a2t. புரியுதுங்களா? ரைட்?
So a naught is a constant differentiate பண்ணா 0, t differentiate பண்ணீங்கன்னா 1, t square differentiate பண்ணீங்கன்னா 2t. அந்த values corresponding constants ஓட சேர்த்து எழுதினீங்கன்னா you will have the first derivative. இது வந்து first derivative னு சொல்லுவாங்க. ஒரு தடவை differentiate பண்ணப்ப நமக்கு கிடைக்கிற value. இதே இது second derivative னு சொல்லுவாங்க. செகண்ட் டெரிவேட்டிவ்னா என்னன்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு மறுபடியும் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ நமக்கு இதான் வந்தது a1 plus 2a2t. இப்போ இது மறுபடியும் நான் t வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணனா அதை இப்படி எழுத வேண்டியிருக்கும். செகண்ட் டெரிவேட்டிவ் d ஸ்கொயர் x plus dt ஸ்கொயர்னு வரும். ஆக்சுவலா புக்ல தப்பா இருக்கு, சரி பரவாயில்ல. d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர். ஆக்சுவலி செகண்ட் டெரிவேட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. a1 வந்து கான்ஸ்டன்ட் இப்ப எனக்கு வேற எதுவும் வேரியபிள் அங்க இல்ல. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அதை விட்டுறலாம். 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், a2ங்கிறது கான்ஸ்டன்ட், அப்படியே வச்சுக்கோங்க. t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ 2a2 1 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஆன்சர் என்ன நமக்கு ஜஸ்ட் 2a2, ரைட்? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆஃப் டி நம்ம கொடுத்துருக்காங்க, அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிக்கிறோம். இன்டெக்ரல் கால்குலஸ். Generally, integral calculus, which deals with integration, is an area finding process. Okay. முன்னமே சொன்ன மாதிரி இதுலயும் ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். பெருசா ஒன்றும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. பட் ஸ்டில் நான் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நான் சொல்றேன், முடிஞ்ச வரையும் நீங்க புரிஞ்சுக்கோ. ரைட்? ஸோ இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். ஏரியா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார் கண்டினியூஸ் கர்வ்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்? ஒரு ரெகுலர் ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா அதனுடைய ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னவா இருக்கும், லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். பட் ஒரு இரெகுலர் ஷேப் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இன்டெகிரேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க, ஃபார் இரெகுலர் ஷேப்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் இஸ் யூஸ்ட். ரைட்? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த கிராஃப்ல ஒரு ரெக்டாங்கிள் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஏ பி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸ்ல சி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்னவா இருக்கும்னா லென்த் இன்டு பிரெத். அதுதான் இங்க கொடுத்துருப்பான். ஏ இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். லென்த் எவ்வளோ, ஏல இருந்து பி வரையும் பார்க்கணும். அப்போ பி மைனஸ் ஏ போட்டோம்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இப்போ பி மைனஸ் ஏ வில் பி தி லென்த். சிங்கிறது என்னவா இருக்கும்னா அதனுடைய பிரெத்தா இருக்கும். நம்ம லென்த் இன்டு பிரெத் வில் பி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே இந்த கிராஃப் எடுத்துக்கோம், ஏ டு பி தான். பட் இங்க வந்து ஒரு எக்ஸாக்ட் ஷேப் கிடையாது, ஒரு கர்வ் இருக்கு. அந்த கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை நான் கண்டுபிடிக்கிறேன். ரைட்? இதை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு இன்டெகிரேஷன் தேவை. ஜென்ரலா இன்டெகிரேஷனால இதுதான் ஏரியா அண்டர் தி கர்வ். ஒரு கர்வ் இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிக்கிறது நம்ம இன்டெகிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ரைட்? ஒரு இரெகுலர் ஷேப் கர்வ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எஃப் ஆஃப் எக்ஸ். இதனுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படியே வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால என்ன பண்றோம்னா we divide the area into rectangular strips as shown in the figure கொடுத்திருப்பான். இப்ப இந்த கர்வை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை குட்டி குட்டி ரெக்டாங்குலா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் பண்ணி எல்லாத்துக்கும் தனித்தனியா ஏரியா கண்டுபிடிச்சு மொத்தமா ஆட் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ் தான் நம்ம இன்டெகிரேஷன் சொல்லிடுறோம். ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் மேல உள்ள டயக்ராம்ல கொடுத்துருப்பான். டயக்ராம்ல பாருங்க, அதே கர்வ் தான். எக்ஸ் ஒய் ஆக்சஸ்ல ஒரு கர்வ் இருக்கு, ஏ டு பி தான் இருக்கு. இப்போ இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சின்ன சின்ன ரெக்டாங்கிளா ஸ்பிளிட் பண்ணிடுறேன். இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இந்த மாதிரி நிறைய ரெக்டாங்கிள்ஸை ஸ்பிளிட் பண்ணிடுறேன். இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஏரியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும்னா இந்த போர்ஷன்ஸ், இந்த குட்டி குட்டி போர்ஷன்ஸை தவிர இது எல்லாத்தோட ஏரியாவும் எனக்கு கிடைச்சிடும். அப்போ அப்ராக்சிமேட்டா ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறது நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? அதான் இங்க கொடுத்துருப்பான். This is given by the area under the curve is approximately equal to sum of areas of each rectangular strip. இப்போ A approximately எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஒவ்வொரு ரெக்டாங்கிளோட ஏரியாவோட சம்மேஷனுக்கு ஈக்குவல். சம்மேஷன்னா அடிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய லென்த் என்ன அப்படின்னா இந்த கிராஃபிக்கல் பிளாட் படி பார்த்தீங்கன்னா f வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x. அதனால a அப்படிங்கிறப்ப x ஆக்சஸ்ல f ஆஃப் a x1 னா f ஆஃப் x1 இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப இது லென்த் வந்து f ஆஃப் a பிரெத் del x அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் பிரிக்கிறோம். அப்ப எப்பவுமே பிரெத் வந்து del x தான் இருக்க போகுது, லென்த் மட்டும் தான் மாறிட்டு இருக்க போகுது. அப்படிதானே இங்க இருக்கு கர்வ். ஓகே, சோ ஏரியா இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு f ஆஃப் a del x ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் இருக்கு.
பிளஸ் ரெண்டாவது ரெக்டாங்கிள் f of x1 இங்க இருக்குல்ல f of x1 into breadth del x அதே மாதிரி f of x2 into del x plus etc. அப்படியே எத்தனை number of rectangles நம்ம பிரிக்கணுமோ அதுபடி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ரைட், இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா as we increase the number of strips the area evaluated becomes more accurate ன்னு சொல்றாங்க. பாருங்க இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டதுனாலதான் இந்த சின்ன ஏரியா மிஸ் ஆகுது எனக்கு. நான் இன்னும் குட்டி குட்டி ரெக்டாங்கிளா நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே, இதையே ஒரு 100-150 ரெக்டாங்கிளா நான் பிரிக்கிறேன். அப்ப இந்த மிஸ் ஆகிற ஏரியா எனக்கு குறைஞ்சு. ரைட், இன்னும் அதிகமா போயிட்டு நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் கேபிட்டல் லெட்டர் என்னோட வேல்யூவை இன்ஃபினிட் மாத்திடும். அதாவது இந்த ரேஞ்சில் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு அசம்ஷன் தான், எக்ஸாக்டா நம்ம பண்ண போறது இல்லை, ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ், அந்த ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ் தான் நம்ம இன்டெகிரேஷன் சொல்றோம். ரைட், ஸோ பேசிக்கா இன்டெகிரல் கால்குலேஷன்ல என்ன அப்படின்னா இட்ஸ் an ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ் ஃபார் irregular ஷேப்ஸ் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த irregular ஷேப் இப்போ இது மாதிரி ஒரு இடத்துல நான் கண்டுபிடிக்கணும்னா குட்டி குட்டி ரெக்டாங்கிள்ஸை எடுத்து நான் ஆட் பண்ணனா ஐ வில் ஹேவ் தி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ரெக்டாங்கிள்ஸ் நம்பர் என்ன இன்ஃபைனட்டா நான் மாத்தினா அப்படின்னா எனக்கு இந்த மிஸ் ஆகிற ஏரியா கம்ப்ளீட்டா குறைஞ்சு போயிடும். அப்போ மோர் ஆர் லெஸ் அக்யூரேட் வேல்யூ எனக்கு கிடைக்கும். அதுதான் இன்டெகிரேஷன் சொல்றோம். ரைட், ஸோ the area டோட்டல் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னா a is equal to summation n is equal to 1 to n f of x and del x அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன் ஜெனரலைஸ் பண்றோம். f of x del x இருக்கா, இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம்னா அதை தான் சமேஷன் சொல்றோம். அப்போ சமேஷன் ஆஃப் f of x del x வரும். இங்க n நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கிறதுனால xn அப்படின்னு சொல்லி வந்துருது, del xn வந்துருது. இந்த என்னோட வேல்யூ எங்க இருந்து எங்க இருக்கும்னா 1ல இருந்து n வரை இருக்கும், கேபிட்டல் லெட்டர் n வரை எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த நம்பர் வந்து as the number of strips goes to infinity, இந்த என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டியை நோக்கி போச்சுன்னா அவ்வளோ நிறைய ட்ரையாங்கிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சம் இருக்குல்ல, சமேஷன் சிம்பிள் போட்டு ஒரு சம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த சம் பிகம்ஸ் an integral அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? இதுதான் இன்டெகிரல் கால்குலேஷனுடைய பேசிக் டெஃபினிஷன். ரைட், ஸோ இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸை பிரிச்சு அதனுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறேன், அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன். இந்த அடிஷன் எப்போ இன்டெகிரேஷனா மாறுது, இங்க ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, அந்த சிம்பிள் வந்து எலாங்கேட்டட் எஸ். இந்த சிம்பிள் என்னது, எலாங்கேட்டட் எஸ், எஸ் ஃபார் சமேஷன். ஸோ இந்த சமேஷன் எப்போ இன்டெகிரேஷனா மாறுது அப்படின்னா when the number of strips என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டி மாறுறது. நம்ம டிஃபரன்ஷியேஷன்ல இந்த கண்டிஷன் வச்சிருந்தோம், del x tends to 0ன்னு வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? del x வந்து when it tends to 0 அப்போ dy by dx சாரி del y by del x ஓட வேல்யூ தான் dy by dx நம்ம படிச்சோம்ல. அதே மாதிரி when n tends to infinity, பாருங்க இங்கே கொடுத்துருப்பான் n tends to infinity-ங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா del x ஓட வேல்யூ எங்க போயிடும், 0க்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இந்த சமேஷனை நான் என்ன எழுதிக்கலாம், இன்டெகிரேஷன் எலாங்கேட்டட் எஸ்ன்னு ஒரு சிம்பிள் போட்டு எழுதலாம். இன்டெகிரேஷன்ங்கிறது இட் இஸ் another மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ். இது என்ன அப்படிங்கிறது உங்க மேக்ஸ் டீச்சர்ஸ் தெளிவாக சொல்லுவாங்க. பட் ஃபார் நவ் நான் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தாங்க. ரைட், ஸோ தி இன்டெகிரேஷன் ஆர் தி ஏரியா, டோட்டல் ஏரியா அண்டர் த கர்வ் a is equal to, இது எப்படி சொல்லணும்னு சொல்றேன், இன்டெகிரேஷன் ஃப்ரம் a to b. எங்க இருந்து எங்க இன்டெகிரேட் பண்றோம், அதாவது எங்க இருந்து எங்க ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல இருந்து பி வரை ஆட் பண்றேன். என்ன ஃபங்க்ஷன் நான் ஆட் பண்றேன், f of x dx மல்டிப்ளை பண்ற ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஏரியாவை நான் ஆட் பண்றேன் அப்படிங்கறத இங்க சொல்லிருக்கோம். ரைட், ஸோ ஜெனரலி தி இன்டெகிரேஷன் ஃப்ரம் a to b f of x dxங்கிறது தான் டோட்டல் ஏரியாவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் இன்டெகிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட், இதை டயக்ராம்ல தெளிவாக காமிச்சிருப்போம். ரிலேஷன் பிட்வீன் சமேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். சமேஷனுக்கும் இன்டெகிரேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ், சமேஷன்னா ஜஸ்ட் அடிஷன். பாருங்க இந்த கர்வ் எடுத்துக்கிறோம், நிறைய சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸா எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்றோம். சமேஷன் i equal to 1 to n f of x del x, இது வேற அடிஷன். ரைட், இந்த அடிஷன் எப்போ இன்டெகிரேஷனா மாறுதுன்னா இந்த கண்டிஷன் அப்ளை பண்றோம். when del x tends to 0 n tends to infinity அப்படிங்கிறப்ப இந்த அடிஷன் சமேஷன் ப்ராசஸ் இங்க என்னவா மாறுதுன்னு பாருங்க, இன்டெகிரேஷனா மாறிடுது. ரைட், so the area is equal to integration from a to b f of x dx which is equal to இந்த சமேஷன்ல இந்த லிமிட் அப்ளை பண்ணும். லிமிட் del x tends to 0 summation of I equal to 1 to n f of x I del x ன்னு பார்க்கிறோம். ரைட், கண்டிஷன் தான், அவ்வளவுதான். இன்டெகிரேஷன்ல சரி டிஃபரன்ஷியேஷன்ல சரி we have certain conditions. அதை அப்ளை பண்ணோம்னா அதை இன்டெகிரேஷனோ டிஃபரன்ஷியேஷனோ நாம சொல்ல போறோம். டிஃபரன்ஷியேஷன்னா என்ன, இன்டெகிரேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெகிரல் கால்குலேஷன்னா என்ன அப்படிங்கிறத. இப்போ இன்டெகிரேஷன்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இட் இஸ் an ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு. அந்த ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ் பிசிக்ஸ்ல நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம்.
Examples for integration. Physicsல ஜெனரலா பாருங்க work done அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். work done அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட தூரம் நகர்த்துச்சு அப்படின்னா அங்க ஒர்க் இஸ் டன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல f of x அப்படிங்கிற ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகி அதை பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு நகர்த்துறதா சொன்னோம்னா இப்போ இந்த ஒர்க் டனுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் இன்டகிரேஷன் w is equal to integration from a to b. இன்டகிரேஷன்னா சம்மேஷன் நம்ம சொல்லியிருக்கோம், கண்டினியூஸ் சம்மேஷன் ஃப்ரம் a to b f of x dx அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல fங்கிறது ஃபோர்ஸ், xங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதே அந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா தட் இஸ் ஒர்க் டன் அப்படிங்கறத இங்க கொடுத்துருப்பான், ரைட்? இப்போ இதை ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. y ஆக்சஸ்ல ஃபோர்ஸ் இருக்கு, x ஆக்சஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஃப்ரம் a to b, ரைட்? அப்போ ஃபோர்ஸ் வந்து f of x ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சொல்றோம். நமக்கு ஒரு கர்வ் கிடைக்குது. இந்த கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு கீழே இருக்கிற ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியான்றது கர்வை இன்டகிரேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த இன்டகிரேஷனை தான் இங்க நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த இன்டகிரேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒர்க் டன் சொல்றோம். அப்ப இந்த கிராஃப்ல ஏரியா அண்டர் தி ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வ் தான் என்னன்னா ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷனுக்கு வரும். அதான் இங்க சொல்லியிருப்பான். ஒர்க் டன் இஸ் தி ஏரியா அண்டர் தி ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். இது ஒன் எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ இன்டெகிரல் கால்குலஸ் பிசிக்ஸ்ல நம்ம எங்க அப்ளை பண்றோம்னா ஒர்க் டன் கண்டுபிடிக்க யூஸ் பண்றோம். ஒர்க் டன்ங்கிறது ஏரியா அண்டர் தி ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் ஒன்று. ரெண்டாவது இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இம்பல்ஸ்னா என்னன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒரு கம்மியான டைம் இன்டர்வல் அதிகமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதுதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் நம்ம சொல்லுவோம். அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத பார்க்கப்போம். ஒரு t ஈக்குவல் டு 0ல இருந்து t ஈக்குவல் டு t1ங்கிற டைம்ல ஆக்ட் ஆகக்கூடிய இம்பல்ஸ் i என்னவா இருக்கும்னா from it is equal to integration from 0 to t1 f into dt ன்னு சொல்றோம். இல்ல fங்கிறது ஃபோர்ஸ், tங்கிறது டைம் இன்டர்வல், ரைட்? இப்போ ஃபோர்ஸையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணோம், அதை இன்டகிரேட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிறதா என்னது? இம்பல்ஸ் பார்க்கும். இதை கிராஃப் வச்சு பார்த்தோம்னா இந்த கிராஃப்ல பாருங்க ஃபோர்ஸ் இஸ் அலாங் y ஆக்சிஸ், டைம் இஸ் அலாங் x ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை ரெண்டையும் பிளாட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். அந்த கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை தான் நம்ம இம்பல்ஸ்ன்னு சொல்றோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்டகிரேஷன் யூஸ் ஆகுது. அப்போ இம்பல்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் தி ஏரியா அண்டர் தி ஃபோர்ஸ் ஃபங்க்ஷன் ft கிராஃப் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஃபோர்ஸுக்கும் டைமுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சு அந்த கர்வ் கீழே இருக்கிற ஏரியா தான் இம்பல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆவரேஜ் வெலாசிட்டி, நார்மலா வெலாசிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஸ்பீட். ஆனா வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. எல்லாம் நம்ம பார்ப்போம். பட் இந்த இடத்துல ஜஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்க போறோம், ரைட்? Let us consider a particle which is located at point P having position vector r1. ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு பார்ட்டிகல் r1 வெக்டர் அப்படிங்கிற பொசிஷன் வெக்டர் இருக்கிற ஒரு பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட்ல இருந்து Qங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது. Qங்கிற பாயிண்ட்ல பொசிஷன் வெக்டர் r2 வெக்டர். இதெல்லாம் என்னங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். அதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா del r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர். இப்படிதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரைட்? இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, அது எப்படி நான் டிஃபைன் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டு தி கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கும் டைம் இன்டர்வலுக்கும் நடுவில் இருக்கிற ரேஷியோ தான் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்றோம், ரைட்? அதை எப்படி நான் எழுதிக்கலாமா? ரேஷியோனால டிவிஷன் தானே. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டெல் ஆர் வெக்டர், டைம்ங்கிறது டெல் டி, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ரேஷியோ தான் v average vector. So the average velocity vector is equal to del r vector divided by del t அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்றோம். இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி இட்ஸ் a vector quantity. ஏன்னா r வெக்டர்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படிங்கிறப்ப வெலாசிட்டி எனக்கு வெக்டர் தான், r வெக்டர் அப்படிங்கிறப்ப v வெக்டர் தான். இப்ப என்னுடைய டைரக்ஷன் என்னவா இருக்கும்னா டைமுக்கு டைரக்ஷன் கிடையாது, ஆருக்கு மட்டும் தான் டைரக்ஷன் இருக்கு. அப்ப r எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் v இருக்க போகுது. அதுதான் எனக்கு கொடுத்துருப்பான். The average velocity is in the direction of displacement vector ன்னு சொல்லியிருப்பான். இதை டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கிறோம். பிங்கிற பாயிண்ட்டுக்கு பொசிஷன் வெக்டர் r1 வெக்டர், கியூங்கிற பாயிண்ட்டுக்கு r2 வெக்டர். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர் தான் del r வெக்டர். அதை டைமால டிவைட் பண்ணனா that will be the average velocity which is the vector quantity, right? அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடுனா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, ஸ்பீடுங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. டைரக்ஷனை கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் வேல்யூ எவ்வளோ, மேக்னிடியூட் எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் கால்குலேட் பண்ணனா அதுதான் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை எப்படி டிஃபைன் பண்றோம்னா
It is defined as the ratio of total path length traveled by the particle in a time interval. Total path length என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும், distance, அவ்வளவுதான். ரைட்? பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் வெலாசிட்டியில del r வெக்டர் எடுத்தோம், அது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் எடுத்தோம்னா அது வெலாசிட்டி. நல்லா கவனிங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் எடுத்தோம்னா வெலாசிட்டி. அதே இது டோட்டல் பாத் லென்த் டிஸ்டன்ஸ் பை டைம் எடுத்தோம்னா அதுதான் ஸ்பீடு. புரியுதுங்களா? ரைட்? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் நான் எப்படி ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதலாம்னா டோட்டல் பாத் லென்த் ஆர் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்? இங்க டிஸ்டன்ஸும் சரி டைமும் சரி ரெண்டுமே ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்ப ஸ்பீடும் என்னதான் எனக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ரைட்? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இஸ் தி ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்தோம். வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி, வேற ஸ்பீட் இஸ் தி ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கறத பார்க்கிறோம். Example 2.20. Consider an object traveling in a semicircular path from point O to point P in 5 seconds as shown in the figure. Calculate the average velocity and average speed. இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். நம்ம படிச்ச கான்செப்ட்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் அப்ளை பண்ணாலே போதும். ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க x and y. ஒரு ஆப்ஜெக்ட் ஓங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது. என்ன மாதிரி பாத்ல போகுதுன்னா ஒரு செமி சர்க்குலர் பாத்ல போகுது. It moves in a semicircular path. இந்த ஓங்கிற பாயிண்ட்ல இருந்து இப்படி போய் பிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்கு அது எடுத்துக்கிற டைம் எவ்வளவு அப்படின்னா 5 செகண்ட்ஸ். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ண சொல்றான். ரைட்? ஆவரேஜ் வெலாசிட்டி v average vector is equal to del r vector divided by del t அப்படிங்கறத நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். இப்போ del r வெக்டர்னா rp வெக்டர் மைனஸ் ro வெக்டர் டிவைடட் பை del t. டைம் இன்டர்வல் 5 செகண்ட்ஸ்க்கு நமக்கு தெரியும். RO வெக்டர்ங்கிறது பொசிஷன் வெக்டர் அட் O, அது வந்து ஆரிஜின் அப்படிங்கறனால 0. RP வெக்டர்ங்கிறது x ஆக்சிஸ்ல 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்படிதானே? பாருங்க, xல 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு பிங்கிற பாயிண்ட். அப்போ 10 i கேப்ங்கிறது அதனுடைய பொசிஷன் வெக்டரா இருக்கும். 10 i கேப். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது? RP வெக்டர் மைனஸ் RO வெக்டர்னா 10 i கேப் தான் கிடைக்க போகுது டிவைடட் பை del t-ங்கிறப்ப 5 செகண்ட்ஸ். அப்போ 10/5 எவ்வளவு எனக்கு? 2 i கேப் சென்டிமீட்டர் per செகண்ட். 2ங்கிறது மேக்னிடியூட குறிக்குது, ஐங்கிறது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனை குறிக்குது. அதுதான் இங்க கொடுத்துருப்போம். ரைட்? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும்னா டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டைம் டேக்கன் அல்லது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இது ஒரு செமி சர்க்குலர் பாத், ஆமா தானே? அப்ப டிஸ்டன்ஸ் டிராவல்டு என்னவா இருக்கும் பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இது O to P 10 சென்டிமீட்டர் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஆனா டிஸ்டன்ஸ்ங்கிறது இப்படி போகும். இது ஒரு செமி சர்க்குலர் பாத்னால சர்க்கம்ஃபரன்ஸ்ல பாதின்னு நான் எடுத்துக்கலாம். பாருங்க, இங்க இருந்து இங்க போறதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்னா டோட்டல் சர்க்கிளுக்கு எடுத்துக்க வேண்டியிருக்கும். இது பாதி தானே? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr-னா அதுல பாதி மட்டும் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா πr இருக்கும். ரைட்? பையோட வேல்யூ நமக்கு தெரியும். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன வரும்? இப்போ 10ங்கிறது இந்த சர்க்கிளோட டயமீட்டர். அப்ப ரேடியஸ்னா அதுல பாதி 5 சென்டிமீட்டரா இருக்கும். ரைட்? சோ இந்த டோட்டல் லென்த் என்னவா இருக்கும்னா அல்லது டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா πr இருக்கும். 2πr-ங்கிறது ஃபுல் சர்க்கிளுக்கு. அப்ப பாதி சர்க்கிளுக்கு அப்படிங்கிறப்ப அதை 2ஆல டிவைட் பண்ணனா எனக்கு ஜஸ்ட் πr கிடைக்கும். இப்போ இங்க வந்தோம்னா டோட்டல் பாத்ல என்னவா இருக்கும்னா πr இருக்கும். பையோட வேல்யூ அப்படியே இருக்கட்டும். ஆறுங்கிறது எவ்வளவு? 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட்? ஸோ அந்த 5π சென்டிமீட்டர் டிவைட் பை டைம் வந்து 5 செகண்ட்ஸ் நமக்கு தெரியும். 5 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு வருது எனக்கு? 5 சென்டிமீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லி வரும். பையோட வேல்யூ 3.14. ரைட்? ஸோ ஒரு செமி சர்க்குலர் பாத்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு லொகேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போறப்ப அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவா இருக்கும், ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிருக்கோம். ரைட்? இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா average speed is greater than the magnitude of average velocity. Speed எப்பவுமே velocityயோட அதிகமா இருக்கும். இது ஏன் அப்படின்னா distance எப்பவுமே displacementோட அதிகம். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ரைட்? அந்த கான்சிக்வன்ஸ் இங்கேயும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. Instantaneous velocity or velocity. ஜெனரலா நம்ம பிசிக்ஸ்ல வெலாசிட்டினா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும். ரைட்? நம்ம ஏற்கனவே பார்த்தது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு del r by del t ன்னு பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வெலாசிட்டி எப்படி நான் டிஃபைன் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் தி லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி as del t tends to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. வெலாசிட்டிங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி ஒண்ணுதான். எப்போ அப்படின்னா del t tends to 0 அப்படிங்கிறப்ப இந்த சேஞ்ச் இன் டைம் அதனுடைய வேல்யூ 0 நோக்கி போறப்ப
Average velocity தான் instantaneous velocity சொல்லிருப்பாங்க. In other words, velocity is equal to rate of change of position vector with respect to time. டைமை வச்சு பொசிஷன் வெக்டர் எப்படி மாறுதுன்னு நான் ஸ்டடி பண்ணனா that is velocity அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த velocity வந்து ஒரு வெக்டர் குவாண்டிட்டி, ரைட்? ஸோ v வெக்டர் என்னவா இருக்கும்னா it is equal to limit of del t tends to 0 del r vector by del t. நமக்கு தெரியும் இந்த del r vector by del tங்கிறது என்ன, ஏற்கனவே இங்க பார்த்துருக்கிறோம். del r vector divided by del tங்கிறது தான் ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியில del t யோட வேல்யூ 0வை நோக்கி போறப்ப அதுதான் வெலாசிட்டியா மாறிடுதுங்கிறோம், ரைட்? ஃபார் a particular instant of time நம்ம கண்டுபிடிச்சோம்னா when del t யோட வேல்யூ tends to 0 அப்படிங்கிறப்ப அதை தான் வெலாசிட்டின்னு சொல்றோம், ரைட்? ஸோ del r by del t ல del t யோட வேல்யூ 0வை நோக்கி போகுதுன்னா இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்னா டெரிவேஷனா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம தானே டிஃபரன்ஷியேஷனா எழுதிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ இந்த வேல்யூல லிமிட் அப்ளை பண்ணனா அதுதான் டிஃபரன்ஷியேஷன் ஆர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ரைட்? அப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் தி டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு டி சொல்லலாம், ரைட்? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஆரை டிஃபரன்ஷியேட் பண்றோம் டீயை வச்சு, ஆரை டீயை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதுதான் வெலாசிட்டி. ஸோ வி ஜென்ரலா என்ன அப்படின்னா ஜஸ்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னாலே டிஆர் பை டிடின்னு சொல்றோம், ரைட்? நல்லா கவனிங்க. dr by dtங்கிறதும் del r by del tங்கிறதும் வேற. del r by del tங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. அதுல இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணீங்கன்னா அது dr by dt மாறிடுது. அந்த dr by dt தான் நான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றேன், ரைட்? இப்போ இந்த வெலாசிட்டி காம்பனன்ட் ஃபார்ம்ஸ்ல எழுத போறோம். இந்த rங்கிறது இட்ஸ் பொசிஷன் வெக்டர், இட் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் x y and z axis. அப்ப அதை பிரிச்சு எழுதணும்னா இப்ப பாருங்க v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு dr வெக்டர் டிவைடட் பை dt. r வெக்டர் d by dt மட்டும் வெளியில வச்சுட்டு r வெக்டர் xi cap plus yj cap plus zk cap அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியா கொண்டு வந்தோம்னா dx by dt I cap, dy by dt j cap, dz by dt k cap வந்துடும். இப்போ காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி x காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி என்னவா இருக்கும்னா இதுதான் I capங்கிறது தான் x காம்பனன்ட். இப்போ dx by dt vx அது x காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி. அதே மாதிரி dy by dt vyங்கிறது y காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி, dz by dt vz அப்படிங்கிறது z காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ரைட்? இப்போ வெலாசிட்டி ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி மூணு காம்பனன்ட் x y and z காம்பனன்ட்ஸா நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம், ரைட்? இப்போ இது ஒரு வெக்டர் குவாண்டிட்டி நமக்கு தெரியும், ஏன்னா டைரக்ஷன் இருக்கு. அதனுடைய மேக்னிடியூட் என்னவா இருக்கும்? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி v, அதை தான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்றோம். வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் ஸ்பீட். இப்போ ஜென்ரலா ஒரு வெக்டர் இருக்குன்னா அதுக்கு மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இப்போ v ஈக்குவல் டு சோ மச் அப்படின்னு இருக்குன்னா அந்த காம்பனன்ட்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நல்லா பாருங்க, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இப்போ ஆர்னு ஒரு வெக்டர் இருக்குன்னா r இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயருங்கிறது தான் அதனுடைய மேக்னிடியூட். அதே மாதிரி இங்க வெலாசிட்டி வெக்டருக்கு மேக்னிடியூட் வேணும்னா v இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர் பிளஸ் vz ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ரைட்? ஸோ வெலாசிட்டினா என்ன, அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அதனுடைய மேக்னிடியூட் which is called speed, just a speed, அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவாண்டிட்டி, ஆனா ஸ்பீட் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்கேலார், ஏன்னா அதுல டைரக்ஷன் கிடையாது, வெறும் மேக்னிடியூட் அளவு மட்டும்தான் இருக்கு. ஸ்பீடோட யூனிட்டும் மீட்டர் பர் செகண்ட் தான். வெலாசிட்டி, ஸ்பீடு, ஆவரேஜ் வெலாசிட்டி இது எல்லாத்துக்குமே யூனிட் மீட்டர் பர் செகண்ட் தான், ஏன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் அந்த ஃபார்மேட்ல தான் வரும். Example 2.21. The position vector of a particle is given by r vector is equal to 2t I cap plus 3t square j cap minus 5 k cap. A. Calculate the velocity and speed of the particle at any instant t. B. Calculate the velocity and speed of the particle at time t equal to 2 seconds. பாருங்க, ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதனுடைய பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்கான் இவ்வளோன்னு சொல்லிட்டு r vector is equal to so much. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா வெலாசிட்டி என்னவா இருக்கும், ஸ்பீட் என்னவா இருக்கும்னு கால்குலேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுதான் இங்க பண்ணிருப்பாங்க சொல்யூஷன்ல. வெலாசிட்டி v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு dr வெக்டர் டிவைடட் பை dt. இப்போ இந்த r வெக்டரை t வச்சு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா அதுதான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கிறோம், ரைட்? இப்போ dr வெக்டர் டிவைடட் பை dt, சாரி. அப்போ இந்த t வச்சு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா ஃபர்ஸ்ட் பாருங்க r2t I cap. t வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணனா 1 வந்துடும் எனக்கு ஆன்சர். t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t. இங்க 5ல t கிடையாது, அப்ப இது ஒரு கான்ஸ்டன்ட் எனக்கு, அப்ப என்ன ஆயிடும்னா 0ன்னு வந்துடும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அப்ப ஜஸ்ட் 2 I cap மட்டும் தான் இருக்கும். இங்க பாருங்க 2 I cap. நெக்ஸ்ட் இங்க 3 கான்ஸ்டன்ட்,
t ஸ்கொயர்ங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2t. அப்ப 2t ஏற்கனவே ஒரு 3 இருக்கு. அப்ப 2 3s are 6 plus 6t j கேப்னு வந்துரும். 5ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ வெலாசிட்டி dr by dt இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்பீடுங்கிறது இதனுடைய மேக்னிடியூட் தான். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்பனன்ட் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே காம்பனன்ட் என்ன 2 ஸ்கொயர் பிளஸ் இங்கே காம்பனன்ட் என்ன 6t. இப்போ 6t த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துடும், ரைட்? ஸோ இந்த பொசிஷன் வெக்டர் உள்ள பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி என்ன, ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது அதே இது கால்குலேட் த வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் டைம் t is equal to 2 seconds. இந்த இடத்துல டைமோட வேல்யூ 2 செகண்ட்ஸா இருந்துச்சுன்னா ஸ்பீட் என்னவா இருக்கும், வெலாசிட்டி என்னவா இருக்கும்னு கேட்கலாம், ரைட்? வெலாசிட்டிக்கு ஃபார்முலா இருக்கு, ஸ்பீடுக்கும் ஃபார்முலா இருக்கு. இப்போ இதுல t யோட வேல்யூவை 2னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்போ t is equal to 2 seconds எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா velocity v vector at 2 seconds is equal to 2 i cap அப்படியே தான் இருக்கும் plus 6 into t யோட வேல்யூ என்ன 2. அப்போ 2 6 are 12 j cap இப்படி வந்துரும். அதே இது இங்க மேக்னிடியூட் ஸ்பீடு கண்டுபிடிக்கிற இடத்துல ஸ்பீட் at 2 seconds என்னவா இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் 6 into 2 இந்த வேல்யூ போடுங்க. 6 2s are 12, 12 ஸ்கொயர், 12 ஸ்கொயர் எவ்வளவு தெரியும் 144. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ நமக்கு வருது, ரைட்? இப்போ ஒவ்வொன்றுக்கும் டைரக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த பாயிண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. z காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி கிடையாது, ஏன்னா டைம் வச்சு அந்த டைரக்ஷன்ல மாறல அப்படிங்கறத கீழே சொல்லியிருப்பான். எக்ஸாம்பிள் 2.22. The velocity of 3 particles A, B, C are given below. Which particle travels at the greatest speed ன்னு கொடுத்திருப்பான். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். There are 3 particles A, B, C. ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்கான். VA வெக்டர், VB வெக்டர், VC வெக்டர்னு கொடுத்திருப்பாங்க. இதுல கிரேட்டஸ்ட் ஸ்பீட் யாருக்கு இருக்கும்னு கேட்டிருப்பான். ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறது இங்க பார்த்துருக்கோம். வெலாசிட்டி v equal to square root of vx square plus vy square plus vz square, magnitude of velocity. அதான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்துக்க வேண்டியது VA, VB, VC எடுத்துட்டு அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த மாடுலஸ் சிம்பிளால கொடுத்திருப்பான். VA வெக்டருக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா அது மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் ஸ்பீட். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க காம்பனன்ட் என்ன 3. அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் -5 the whole square. ஸ்கொயர் பண்றப்போ மைனஸ் சைன்லாம் போயிடும், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியது இல்லை. பிளஸ் இங்க 2 இருக்கு k காம்பனன்ட் 2 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர், அதனுடைய வேல்யூ √38. அதே மாதிரி பிங்கிற பார்ட்டிகளுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாமா? பிங்கிற பார்ட்டிகளுக்கு இங்க பாருங்க 1 2 3. அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், அது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அதனுடைய வேல்யூ √14. சிங்கிறதுக்கு 5 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும். அப்போ 3 வேல்யூஸ் நம்ம கிடைக்குது, √38, √14 அண்ட் √50. இப்போ எதுக்கு ஸ்பீட் அதிகம் தான் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். இது மூணையும் கம்பேர் பண்ணோம்னா √50 தான் அதிகம். ஸோ √50 இஸ் கிரேட்டர் than √38 which is greater than √14. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா பார்ட்டிகல் C has the greatest speed அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம், ரைட்? எக்ஸாம்பிள் 2.23. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஃபார் கம்பேரிசன் கொடுத்துருக்கான். There are 2 cars traveling with respective velocities. V1 vector is equal to 10 meter per second along east and V2 vector is equal to 10 meter per second along west. What are the speeds of the cars அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். 2 கார் இருக்காங்க, 2 வேற வேற டைரக்ஷன்ல போகுது, ஒன்னு ஈஸ்ட் இன்னொன்னு வெஸ்ட். ஆனா அதனுடைய மேக்னிடியூட் சேம் தான், இங்கேயும் 10 தான் இங்கேயும் 10 தான். ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்கிறான். நமக்கு தெரியும் ஸ்பீடுங்கிறது வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான், டைரக்ஷனை நம்ம கணக்கில் எடுத்துக்க போறது கிடையாது. அப்ப இதுக்கும் சரி இதுக்கும் சரி மேக்னிடியூட் எவ்வளவு தான் 10 தான். அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டோட மேக்னிடியூடும் சேம், அப்ப ஸ்பீட் 1 தான் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதுதான் கீழே சொல்யூஷன்ல கொடுத்துருப்பான். போத் கார்ஸ் ஆர் தி சேம் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, both cars travel at same speed அப்படிங்கறத நம்ம கொண்டு வர கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மொமெண்டம்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். The momentum or simply linear momentum is defined as the product of mass with velocity. இதுதான் நம்ம மொமெண்டம்னு டிஃபைன் பண்றோம். மாஸ் அண்ட் வெலாசிட்டி. மாஸ்னா என்ன நமக்கு தெரியும், வெலாசிட்டினா என்னன்னு தெரியும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்ம கிடைக்கிறது தான் மொமெண்டம். இது இன்னொரு பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, இது எப்படி நம்ம டினோட் பண்றோம்னா p வெக்டர் அப்படிங்கிற சிம்பிளால டினோட் பண்றோம். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா மாஸ் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்றோம். மாஸ் வந்து ஒரு ஸ்கேலார், ஆனா வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டர். இப்ப வெக்டர் இருக்கிறதுனால மொமெண்டம் எனக்கு வெக்டர் குவான்டிட்டி தான். இப்போ p வெக்டர் இஸ் ஈக்குவல் டு m இன்டு v வெக்டர் அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷனா நான் எழுத முடியும், ரைட்? இப்போ மொமெண்டமோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன்ல தான் இருக்கும், ஏன்னா மாஸ்க்கு டைரக்ஷன் கிடையாது, ரைட்? இப்போ இந்த மேக்னிடியூட் வைஸ் நான் எழுதலாம் அப்படின்னா p இஸ் ஈக்குவல் டு mv,
right? So momentum na என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். It is the product of mass with velocity. இது ஒரு vector quantity. P is equal to mv. இப்போ இத காம்போனன்ட் வைஸ் நம்ம எழுதணும்னா p வெக்டார் எடுத்துக்கிட்டோம்னா px i cap plus py j cap plus pz k cap னு எழுதலாம். மாஸ் ஸ்கேலர், அதனால அதை காம்போனன்ட்டால பிரிக்க முடியாது. வெலாசிட்டி நான் பிரிச்சுக்கலாம், vx vy vz. இப்போ மூணு வச்சு எழுதுறான், mvx i cap plus mvy j cap plus mvz into k cap, right? இப்போ இதுல px is equal to mvx இருக்குமா, py is equal to mvy, pz is equal to mvz. ஒவ்வொரு காம்போனன்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். px py and pz இது எல்லாமே x y and z components of momentum. இந்த மொமெண்டம் எங்க சார் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா, நியூட்டன்ஸ் லாஸ் டிஸ்கஸ் பண்றப்ப நம்ம மொமெண்டம் பத்தி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா தே ஆர் பேசிக்கலி பேஸ்ட் ஆன் மொமெண்டம், ரைட்? இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம் மொமெண்டம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு, ஒரு ஸ்டோன் இருக்குன்னு எடுத்துக்கலாம். தே ஆர் போத் மூவிங் டுவர்ட்ஸ் யூ வித் த சேம் வெலாசிட்டி 5 மீட்டர் per செகண்ட். ஒரு பட்டர்ஃப்ளை அண்ட் ஸ்டோன் ரெண்டுமே நம்மளை நோக்கி ஒரே ஸ்பீட்ல தான் வருதுன்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே நம்ம மேல மோதுது. எது நமக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டோட எஃபெக்ட் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பட்டர்ஃப்ளை வந்து மோதுறப்ப நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா ஒரு கல் வந்து மோதுறப்ப அதே ஸ்பீட்ல நமக்கு பெரிய 5 மீட்டர் per செகண்ட். ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி ஹியூஜ் வெலாசிட்டி. மேலே பட்டுச்சுன்னா செத்தே போயிடுவோம், ரைட்? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்க கொடுத்துருக்கான். இந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டு தே நாட் ஓன்லி டிபெண்ட் ஆன் வெலாசிட்டி பட் ஆல்சோ ஆன் மாஸ். இது வெலாசிட்டி மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்ல, மாஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்ப இந்த மாஸ் டிபெண்டன்ஸை கொண்டு வர ஒரு குவான்டிட்டி தான் என்னதுன்னா மொமெண்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ரைட்? அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தி மொமெண்டம் ஆஃப் ஸ்டோன் இஸ் thus greater than the momentum of the butterfly. பட்டர்ஃப்ளை கம்பேர் பண்றப்ப ஸ்டோனோட மொமெண்டம் அதிகம், அதனுடைய மாஸ் கெப்பாசிட்டி ஸ்பீடு எப்படி பார்த்தாலும் அதிகமா இருக்கு. ஸ்பீட் அண்ட் மாஸ் ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப பட்டர்ஃப்ளை கம்பேர் பண்றப்ப ஸ்டோனுக்கு அதிகம். அதனாலதான் அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ரைட்? இந்த மொமெண்டமோட யூனிட் என்னன்னா கிலோகிராம் மீட்டர் per செகண்ட். மாஸோட யூனிட் கிலோகிராம், வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் per செகண்ட். ரெண்டையும் சேர்த்து இப்படி எழுதி இருக்கிறோம். எக்ஸாம்பிள் 2.24. Consider two masses of 10 gram and 1 kilogram moving with the same speed 10 meter per second. Calculate the magnitude of momentum. ரெண்டு மாஸ் இருக்கு. One of the mass is 10 gram. கிராம்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா கிலோகிராம், எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும் பொதுவாக ப்ராப்ளம்ஸ்ல. இன்னொரு மாஸ் 1 கிலோகிராம். ரெண்டுக்குமே ஸ்பீட் வந்து 10 மீட்டர் per செகண்ட் தான் கொடுத்துருக்கான், ரைட்? மொமெண்டமுடைய மேக்னிடியூட் என்னவா இருக்கும் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்றான். மொமெண்டம் நமக்கு ஜென்ரலா தெரியும், மொமெண்டம் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 10 கிராம் மாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை கிலோகிராம் கன்வெர்ட் பண்றப்ப 0.01 கிலோகிராம். ஏன்னா கிராம் டு கிலோகிராம் 10⁻³ மல்டிப்ளை பண்ணும். இப்போ 3 டெசிமல் பிளேஸ் நான் நகர்த்தினேன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேல்யூ கிடைக்கும். அப்போ மொமெண்டம் என்னவா இருக்குன்னா 0.01 இன்டூ ஸ்பீடு. ஸ்பீடோட வேல்யூ 10 மீட்டர் per செகண்ட் மல்டிப்ளை பண்றப்ப 0.1 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய மொமெண்டம் இவ்வளோ. செகண்ட் மாஸ் அதே 1 கிலோகிராம் மாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய மொமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டி 1 into 10 which is equal to 10 வந்து. ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப ஹெவியர் மாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா மொமெண்டம் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்பீடு ஒன்று தான் ரெண்டு கேசஸ்லயுமே. ஈவன் தோ த ஸ்பீட்ஸ் ஆர் த சேம், தி மொமெண்டம் இஸ் நாட் த சேம். தி மொமெண்டம் ஆஃப் ஹெவியர் மாஸ் இஸ் 100 times greater than that of lighter mass ன்னு முடிப்பான். அதாவது மாஸ் அதிகமாக எனக்கு மொமெண்டம் அதிகமாக, இப்போ அதுதான் பெரிய இம்பாக்ட் எனக்கு ஏற்படும். இப்போ 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல இந்த சின்ன ஆப்ஜெக்ட் மோதுனால எனக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஆனா அதே 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல இந்த 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் மேல மோதுச்சுன்னா இட் வில் இம்பாக்ட் ஹியூஜ் மொமெண்டம். அதிகமான ஃபோர்ஸ் அது கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த மொமெண்டம் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா நம்ம பார்க்கிறோம். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இந்த பகுதியில நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். முதலாவது நிலை வெக்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நிலை வெக்டர்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய வெக்டர் அப்படிங்கிறதையே நம்ம பார்க்கிறோம். துகள் ஒன்றின் நிலையினை குறிப்பாயம் அல்லது ஆய அச்சு தொகுப்பினை பொறுத்து குறிப்பிடும் வெக்டர் நிலை வெக்டர் ஆகும். ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஆயத்தொலைவு அச்சுகளின் அடிப்படையில நம்ம சொன்னோம்னா, அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் அச்சுகளின் அடிப்படையில சொன்னோம்னா அதுதான் நிலை வெக்டர். இது எப்படி நம்ம குறிப்பிடுறோம்னா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம சொல்றோம். இதை வரைபடத்தின் மூலமா காமிச்சிருப்பான். அடுத்ததா கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சினா என்னன்னு பார்த்திருப்போம். கடந்த தொலைவுனா என்ன அப்படின்னா பொருள் கடந்து சென்ற பாதையின் மொத்த நீளம் கடந்த தொலைவு எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா
அது மொத்தம் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுதான் கடந்த தொலைவு. இது ஒரு ஸ்கேலார் மதிப்பு, இதுக்கு திசை இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். இடப்பெயர்ச்சினா என்ன அப்படின்னா பொருளின் இறுதி நிலைக்கும் அதன் ஆரம்ப நிலைக்கும் உள்ள வேறுபாடு இடப்பெயர்ச்சி எனப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மேலும் பொருளின் இரு நிலைகளுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தொலைவு அப்படின்னு சொல்லி நம்ம வரையறை செய்யறோம். இதை மனசுல வச்சுக்கணும். ஒரு ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள மிக குறைந்த தொலைவை தான் நான் இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு. அதனால அது ஒரு வெக்டர் அளவு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த படத்துல ஆரம்ப நிலை இங்கேயும் இறுதி நிலை இங்கேயே இருக்குது. பொருளின் கடந்த தொலைவு அப்படிங்கிறது இப்படி இருக்கும், இப்படியே போய் வரணும். அதே இது இடப்பெயர்ச்சிங்கிறது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற சிறும தொலைவை தான் இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். இப்ப இந்த திசையில இவ்வளவுதான். எப்பவுமே இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா கடந்த தொலைவை விட குறைவாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இதை வச்சு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்திருக்கோம். அடுத்து கார்ட்டீசியன் ஆயாச்சு தொகுப்பில் இடப்பெயர்ச்சி வெக்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இடப்பெயர்ச்சி வெக்டர்ங்கிறது டெல் ஆர் வெக்டர். அது எதுக்கு சமம்னா R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டருக்கு சமம். R2 வெக்டர் என்ன, R1 வெக்டர் என்னங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டையும் கழிச்சு போட்டோம்னா நமக்கு இந்த மதிப்பு கிடைக்கும். இதை ஒரு வரைபடத்தை வச்சு இப்படி சொல்லியிருப்பான். டெல் ஆர் வெக்டர் இடப்பெயர்ச்சி வெக்டர் எந்த திசையில இருக்கும் அப்படிங்கிறத இந்த கோடு காட்டுது. அடுத்து இந்த குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சில பகுதி கொடுத்திருப்பாங்க. இதுல இடப்பெயர்ச்சிக்கும் தொலைவுக்கும் இடையே என்ன மாதிரிலாம் வேறுபாடுகள் இருக்கும், எதெல்லாம் அது ஒத்து போகும் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் நீங்க வாசிச்சுக்கலாம். அடுத்ததா வகை நுண்கணிதம் அப்படின்னா என்ன, அல்லது வகையிடுதல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு சார்புனா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு வெப்பநிலை எடுத்துக்கலாம். வெப்பநிலை வந்து எதை சார்ந்தது அப்படின்னா நேரத்தை சார்ந்தது. அப்ப வெப்பநிலை T-ஐ சார்ந்து இருக்குது, நேரத்தை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் T of T அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதைதான் நம்ம சார்புன்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு f of x is equal to x ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா, அல்லது y equal to x ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா, y வந்து x-ஐ சார்ந்து இருக்குது. அதை நான் கணித முறைப்படி எப்படி நான் எழுதலாம், இதுதான் சார்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ y equal to f of x அப்படிங்கிற ஒரு சார்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல dy by dx எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வகைக்கெழு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் நம்ம டிஃபரன்ஷியேஷன் அல்லது வகைக்கெழு அப்படின்னு சொல்லி சொல்றோம். வகைக்கெழு எப்படி நம்ம செய்யறது, dy by dx எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இங்க கீழே கொடுத்துருக்கோம். dy by dx is equal to limit of del x tends to 0 y of x plus del x minus y of x by del x ன்னு கொடுத்துருப்பான். அல்லது limit of del x tends to 0 del y by del x. del y-ங்கிறது y-இல் உள்ள மாறுபாடு, del x-ங்கிறது x-இல் உள்ள மாறுபாடு. ரெண்டுக்கு ஒரு ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா del y by del x எடுத்தோம்னா அதுல இந்த கண்டிஷன் del x வந்து 0-வை நோக்கி செல்லும் போது அப்படிங்கிற நிபந்தனையை கொண்டு வந்து சேர்த்தோம்னா அதுதான் dy by dx வகைக்கெழுன்னு பார்க்கணும். இப்போ dy by dxங்கிறது del y by del x தான். எப்போ அப்படின்னா இந்த del x வந்து 0-வை நோக்கி செல்லும் பொழுது. அதுதான் இங்க சொல்லியிருப்பான். ரைட், இதை வரைபடத்தின் மூலமா காட்டுறப்ப del y-னா என்ன, y-இல் உள்ள மாறுபாடு, del x-னா x-இல் உள்ள மாறுபாடு, ரெண்டுக்கும் இடையேயான ரேஷியோ, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா dy by dx அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது del x வந்து 0-வை நோக்கி செல்லும் பொழுது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். இதை வச்சு ஒரு எடுத்துக்காட்டின் மூலமா நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வகைக்கெழு எப்படி எல்லாம் எடுக்கிறது, என்ன மாதிரி சார்புகள் இருந்தா அதுக்கு என்ன வகைக்கெழு வரும் அப்படிங்கிறத இங்க பார்க்கணும். y வந்து x ஈக்குவல் அப்படின்னா dy by dx 1, x ஸ்கொயர்னா 2x, x கியூப்னா 3x ஸ்கொயர், x பவர் n-னா n x பவர் n minus 1, sin x-னா cos x, cos x அப்படிங்கிறப்ப மைனஸ் sin x, மாறிலியா இருந்துச்சுன்னா 0 இருக்கும். ab வடிவத்துல இருந்துச்சுன்னா முதல்ல a மாறிலியா வச்சு dv by dx, அடுத்து b மாறிலியா வச்சுட்டு dA by dx. இது எல்லாமே கணித பாடத்துல நீங்க தெளிவா பார்ப்பீங்க. நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து தொகை நுண்கணிதம்னா என்ன, இன்டெகிரல் கால்குலஸ்னா என்ன. பொதுவா இன்டகிரேஷன் அல்லது தொகை நுண்கணிதம் அல்லது தொகையிடல் அப்படின்னா என்னன்னா பரப்பினை கண்டறியும் ஒரு செயலாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பொதுவா ஒரு பரப்பு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இதை பயன்படுத்துறோம். அந்த பரப்பின் மூலமா சில தகவல்கள் நமக்கு பெறும். இது எங்கே பயன்படுது அப்படின்னா ஒழுங்கற்ற வடிவங்களின் பரப்பினை கண்டுபிடிக்க இது பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இந்த பரப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு செவ்வகம், இதனுடைய பரப்பு என்ன அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நீளம் இன்டு அகலம்னு போட்டு. ஆனா அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பரப்பு இருக்கு அப்படின்னா இந்த கோட்டிற்கு கீழ் உள்ள பரப்பு என்ன அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஒரு சீரற்ற பரப்பு. அப்ப என்ன பண்ணிடுறோம்னா இது ஒரு சீருள்ள பரப்பை மாத்தி அதனுடைய மொத்த பரப்பு என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிடுறோம். இந்த பரப்பை சின்ன சின்ன செவ்வகங்களாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா இப்ப இது ஒரு சீருள்ள பகுதி. இப்ப இது எல்லாத்துக்கும் தனித்தனியா பரப்பு கண்டுபிடிச்சு போட்டோம்னா அதுதான் நம்ம தொகையிடல்னு சொல்றோம். இப்ப ஏ வந்து கிட்டத்தட்ட இந்த மதிப்புக்கு ஈக்குவலா இருக்கும். சமேஷன் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாத்தையும் கூட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட், இப்ப இந்த கூடுதல் எப்பொழுது தொகையிடலா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய மதிப்பு இன்ஃபினிட்டி போறப்ப, என்னுடைய மதிப்பு முடிவிலா மதிப்பை அடையும் பொழுது
இந்த கூடுதல் மதிப்பு என்னவாயிடுது அப்படின்னா தொகையிடலாம் மாறிடுது. அதுதான் இங்க கொடுத்துருப்போம். n tends to infinity எனில் del x tends to 0. அந்த கண்டிஷனை இந்த சமன்பாடுல நான் அப்ளை பண்றப்ப அது தொகையிடலாம் மாறிடுது. அதாவது a equal to integration from a to b f of x dx னு மாறிடுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதை இங்க கொடுத்திருப்பாங்க. கூடுதலுக்கும் தொகையிடலுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது கூடுதல். இதுல இந்த கண்டிஷன்ஸ் del x tends to 0, n tends to infinity கண்டிஷன் நிபந்தனைகளை இதுல கொண்டு வந்து சேர்க்கிறப்ப இது தொகையிடலாம் மாறிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள். செய்யப்பட்ட வேலை w equal to integration from a to b f of x dx அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமா எவ்வளவு வேலை செய்யப்படுது. உதாரணத்துக்கு ஒரு வரைபடம் இருக்கு. விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான வரைபடத்துல உண்டான வரைகோடு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழுள்ள பகுதி எனக்கு வேலையை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த சமன்பாடு சொல்லுது. அதே மாதிரி கனத்தாக்குனா என்ன, is equal to integration f into dt ன்னு கொடுத்துருப்போம். இந்த கிராஃப்ல இருந்து நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். இதெல்லாம் தொகையிடல் மூலமா எப்படி மதிப்புகளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்ததா சராசரி திசைவேகம்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சராசரி திசைவேகங்கிறது என்னன்னா இடப்பெயர்ச்சி வெக்டார் மற்றும் அதற்கான கால இடைவெளி ஆகியவற்றின் விகிதம் தான் சராசரி திசைவேகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இடப்பெயர்ச்சி வெக்டாரையும் கால இடைவெளியும் வகுத்தோம் அப்படின்னா அதாவது del r by del t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் v average வெக்டார். del r by del tங்கிறது என்னது, v average வெக்டார். இது ஒரு வெக்டார் அளவு அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது. அதை வரைபடத்தின் மூலமா காமிச்சிருப்பாங்க. சராசரி வேகம்னா என்ன, சராசரி திசைவேகம் நமக்கு தெரியும், அது ஒரு வெக்டார் அளவு. அதனுடைய எண் மதிப்பு நான் கண்டுபிடிச்சேன்னா அதுதான் எனக்கு சராசரி வேகமா இருக்க போகுது. பொதுவா சில இடங்கள் அது மாறுபடும், அது எப்பங்கிறத நம்ம அப்ப பார்க்கலாம். சராசரி வேகம்ங்கிறது என்ன அப்படின்னா துகள் கடந்து சென்ற பாதையின் மொத்த நீளத்திற்கும் எடுத்துக்கொண்ட கால இடைவெளிக்கும் உள்ள தகவு அப்படின்னு சொல்றோம். அதுதான் இங்க சமன்பாடா கொடுக்குறோம். பாதையின் மொத்த நீளம் பை மொத்த நேரம். மொத்த நீளம்னா அதுதான் தொலைவு, தொலைவு பை நேரம் வேகம், சராசரி வேகமா இருக்கும். இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படிங்கிறது சராசரி திசை வேகமா இருக்கும். புரியுதுங்களா? பாருங்க, டெல்லாருங்கிறது இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படிங்கிறது சராசரி திசை வேகம். அதே இது தொலைவு பை நேரம் அப்படிங்கிறது சராசரி வேகம் அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கணும். அடுத்ததா உடனடி திசைவேகம் அல்லது திசைவேகம். நம்ம பொதுவா இயற்பியல்ல திசைவேகம் அப்படின்னாலே நம்ம மெயின் பண்றது உடனடி திசைவேகத்தை தான். இது எப்போ அப்படின்னா டெல்டியோட மதிப்பு 0 நோக்கி போறப்ப அதை நம்ம திசைவேகத்தை சராசரி திசைவேகத்தை உடனடி திசைவேகம்னு சொல்றோம். அதை இங்க எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா நேரத்தை பொறுத்து நிலை வெக்டார் மாறும் வீதமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது ஒரு வெக்டார் அளவு. அதாவது காலத்தை பொறுத்து நிலை வெக்டார் எப்படி மாறுது அப்படிங்கிற வீதம் எடுத்தோம்னா அதுதான் உடனடி திசைவேகம். v vector is equal to del r vector by del t. del r by del tங்கிறது என்னது, சராசரி திசைவேகம். அதுல இந்த கண்டிஷன் del t யோட மதிப்பு 0 நோக்கி போகுதுன்னு போட்டோம்னா அதுதான் dr by dt ன்னு பார்த்திருப்போம். அப்ப இந்த dr by dtங்கிறது என்னது, உடனடி திசைவேகம் அல்லது திசைவேகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு ஒவ்வொரு அச்சை பொறுத்து 3 கூறுகள் இருக்கும், vx, vy, vz அப்படின்னு சொல்லிட்டு. திசைவேகத்தின் எண் மதிப்பு, இந்த திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு தான் நம்ம வெறும் வேகம்னு சொல்றோம். எண் மதிப்பு எப்படி கண்டுபிடிப்பீங்க, v equal to square root of vx square plus vy square plus vz square. இந்த சமன்பாட்டின் மூலமா கண்டுபிடிக்கலாம். இது ஒரு ஸ்கேலர் அளவு. இவைகளின் அலகு என்னவா இருக்கும்னா மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் உண்டு. கடைசியா உந்தம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம். துகள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் அல்லது உந்தம், நேர்கோட்டு உந்தம்னால ஒண்ணுதான். அத்துகளின் நிறைக்கும் அதன் திசைவேகத்திற்கும் உள்ள பெருக்கற்பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஒரு பொருளுடைய நிறையும் அதனுடைய திசைவேகத்தையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு தான் என்ன, உந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை பி வெக்டார் அப்படின்னு சொல்லி குறியீடு கொடுக்குறோம். இது ஒரு வெக்டார் அளவு. பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். திசைவேகத்தின் திசையிலேயே உந்தத்தின் திசையும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனுடைய எண் மதிப்பு பி என்னவா இருக்கும்னா எம்வி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கூறா பிரிச்சு எழுதணும்னா, அதாவது எக்ஸ் ஒய் மற்றும் ஜெட் திசைகளுக்கு பிரிச்சு எழுதணும்னா இந்த மாதிரி நமக்கு மதிப்புகள் கிடைக்கும். எம்விஎக்ஸ், எம்விஒய், எம்விசெட்ங்கிறது பிஎக்ஸ், பிஒய், பிஇசெட்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது நியூட்டனின் விதிகளில் உந்தத்தின் பங்கு மிக முக்கியமானதாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பான். ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கு, ஒரு சிறிய கல் இருக்கு. ரெண்டுமே 5 மீட்டர் per செகண்ட் வேகத்துலதான் என் மேல மோதுது. எதனுடைய தாக்கம் எனக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா கல்லு படுற தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா வண்ணத்து பூச்சியோட நிறை கம்மி, கல்லுடைய நிறை அதிகம். அப்போ இந்த உந்தம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா திசைவேகம் மட்டும் கிடையாது, நிறையையும் நம்ம சார்ந்து பார்க்கணும். அதை பொறுத்துதான் ஒரு பொருள் என்ன மாதிரி மற்றொரு பொருளோட வினை புரியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இயற்பியலில் அப்படிங்கிறத சொல்றோம். ரைட்?
ரைட். இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் நிலையை விளக்குவதில் உந்தத்தின் பங்கு மிக அதிகம் அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பான். உந்தத்தின் அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். And that's the end of this session, my dear students. If you have any doubts, please contact your respective teachers. We'll be glad to help. Thank you. நன்றி.